கண்ணகியன் தாலாட்டி, கம்பன் சீராட்டி, மூவேந்தர் பாராட்டி, வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன். போருக்கு செல்லும் போர்வீரன் உடல் அளவில் மட்டுமல்லாமல் உள்ள அளவிலும் ஊக்கப்படுத்திக் கொள்வது போல் பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் நெய்வேலி பள்ளிகளின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ செல்வங்களுக்கு ஊக்கமளித்து சிறந்த முறையில் தேர்வினை எதிர்கொண்டு பொதுத் தேர்வில் வெற்றி வாகை சூட நமது NLC இந்தியா நிறுவனத்தின் கல்வித்துறையின் சார்பில் ஏற்படுத்தப்பட்ட சிறப்பானதொரு நிகழ்வில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம். தோற்றத்தில் எளிமை, பேச்சில் இனிமை, செய்யும் செயல் அனைத்திலும் புதுமை, மாணவ செல்வங்களின் நலன் பேணுவதில் தாய்மை, நடத்தையில் நேர்மை என பதவியேற்ற நாள் முதல் மாணவ செல்வங்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனிற்காக நல்ல பல திட்டங்களை வகுத்து சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது NLC பள்ளிகளின் செயலர் திரு பிரபாகரன், துணை பொது மேலாளர் கல்வி, விளையாட்டு மற்றும் கலாச்சாரம் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பல வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நமது மாணவர்களுக்காக, மாணவிகளுக்காக இன்று இங்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய காமன் ஸ்கூல் கமிட்டியினுடைய பிரசிடெண்ட் திருமதி ராணியல்லி மேடம், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கார்ப்பரேட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் டிஸ்போசல் அவர்களையும், இந்த மாணவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுக்காக திருச்சியிலிருந்து நேற்று இரவே இங்கே நெய்வேலி வந்து இப்போது நம்முடன் உரையாற்ற உள்ள டாக்டர் திரு சோமவல்லியப்பன் அவர்களையும், இங்கு பல்வேறு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரிய இருபால் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் எனதருமை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் இந்த ஆண்டு முதல் முறையாக இது நெய்வேலியில் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இல்லை. மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஒரு எமினன்ட் பர்சனை கூட்டிகிட்டு வந்து உங்களுடன் உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இது வரைக்கும் இல்லை. நம்ம இந்த தடவை அதை செய்யணும் அப்படின்னு நினச்சி நம்ம இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணோம். அது கொஞ்சம் நம்ம கிட்டத்தட்ட ஆஃப் ஏலி கிட்ட வந்துட்டதுனால நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த ஹாலினுடைய கெப்பாசிட்டி 600 தான். பட் நம்ம கொஞ்சம் 1000 மாணவர்களை அழைத்திருந்ததால் கொஞ்சம் பேர் வெளியில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அதற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் காலம் நமக்கு இல்லை. நம்ம மார்ச் மாதம் ஆனுவல் எக்ஸாம் போகிறோம். அதுக்குள்ளார ஒரு 10 ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம 1000 பேராவது கூப்பிடணும். ஒரு மாணவன் அட்லீஸ்ட் 2 மோட்டிவேஷனல் ப்ரோக்ராமையாவது கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் பண்ணும்போது, மற்றபடி வேறு எதுவும் இதற்கு காரணமில்லை. அடுத்த முறையிலிருந்து நாம் 600 மாணவிகளோடு நிறுத்தி கொள்ளலாம் என்றும் நாங்கள் இன்று ஒரு முடிவுக்கு வந்தோம். ஏன்னா எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பேர் வெளியில் உட்காந்துருக்கிறது. அதற்கு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தாருங்கள். இந்த முறை இப்படி ஒரு அசௌகரியம் ஏற்பட்டதற்கு. இன்னொன்று, நம் இந்த நேரத்தில் இந்த NLC இந்தியா நிறுவனத்தை நாம் நன்றியுடன் நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொடுத்த நமக்கு உதவி புரிந்த நம்முடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அவர்களையும், டைரக்டர் HR அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை நமக்கு இவ்வளோ செலவு பண்ணி நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கு NLC இந்தியா நிறுவனம் எப்பொழுதும் கல்வித்துறைக்காக எப்பொழுதும் தங்களுடைய ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக மீண்டும் ஒரு முறை நான் NLC இந்தியா நிறுவனத்தின் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டருக்கும், டைரக்டர் HR அவர்களுக்கும், நம்முடைய காமன் ஸ்கூல் கமிட்டி பிரசிடெண்ட் திருமதி ராணியல்லி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை, நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு ஏகப்பட்ட அலுவல்களுக்கு நடுவில் இங்கே நம்ம எல்லாம் சந்தித்து
உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு அறிவுரை வழங்க வந்துள்ள நமது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திருமதி ராணியல்லி மேடம் அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்கிறதில் பெருமை அடைகிறேன். வருக, வெல்கம் மேடம். அதேபோல் இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக 12ஆம் தேதி நம்ம வச்சுருந்தோம். இப்போ டிசம்பர் 12ஆம் தேதி அன்றைக்கி வந்து நமக்கு ஹெவி ரெயின் அப்படின்னு அன்றைக்கி காலையில் தான் ஸ்கூல் லீவு அனௌன்ஸ் பண்ணாங்க. அரௌண்டு 6:15 மார்னிங் 6:15க்கு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸ்கூல் லீவுன்னு. ஆக்சுவலாக நம்ம அன்றைக்கி எல்லா ப்ரோக்ராமையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். சென்னையிலேருந்து அவர் வரணும் காலையில். அவர் டாக்டர் சோமவல்லியப்பன் சார் ஐயா அவர்கள் வீட்டில் கிளம்பி ரெடியாக இருக்கார். காரு வந்து சென்னை ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுச்சு. அப்புறம் ஸ்கூல் லீவுன்னு டிக்ளேர் பண்ண உடனே நாங்கள் சாருக்கு ஃபோன் பண்ணுறோம். சார் வந்து எந்த ஒரு நொடி கூட தயங்காமல், பரவாயில்ல, மாணவர்களுக்கான ஒரு நிகழ்வு, ஒரு இந்த மாதிரியான ஒரு லீவு விட்டதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் பரவாயில்ல, நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் என்றைக்கு கூப்பிட்றீங்களோ நான் அன்றைக்கி என்னுடைய ப்ரோக்ராமுக்கு ஏற்றாப்புல வர்றேன்னு சொல்லி அதனுடைய அந்தமான ஒரு பெருந்தன்மையான மனது உள்ள நமது டாக்டர் சோமவல்லியப்பன் ஐயா அவர்களை நான் இங்கே வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் கிளம்பி உட்காந்துருக்கார். அந்த நேரத்தில் போய் நம்ம சார் இன்றைக்கி ப்ரோக்ராம் கேன்சல்னு சொல்கிறோம். அது வந்து அவர் வந்து சமூகத்தில் எவ்வளோ ஒரு பொறுப்புள்ளவர். ஏனென்றால் நேற்று நாங்கள் காலையில் தான் இன்றைக்கி ப்ரோக்ராம் நாங்கள் நேற்று காலையில் தான் டிசைட் பண்ணுறோம். ஏன்னா 2 நாளாகவே கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. நேற்று தான் கொஞ்சம் அது இல்லை அப்படின்ற மாதிரி வந்த உடனே நேற்று காலையில் ஒரு 11 மணிக்கு சார்கிட்ட நாங்கள் பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ செயின்ட் ஜோசப் காலேஜ் ட்ரிச்சிக்கு ஒரு இதுக்காக ப்ரோக்ராமுக்காக போகிறேன், 1 மணிக்கு முடிஞ்ச உடனே என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் எத்தனை மணிக்கு கிளம்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். உண்மையாலுமே எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இதுவே எங்களை மோட்டிவேட் பண்ணுறது. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் ஒரு பதவியில் நெய்வேலி இந்தியாவில் எவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு பர்சன் நம்ம கூப்பிடும்போது எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வராரு. அவரை மீண்டும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் NLC இந்தியா நிறுவனம் மிகவும் பெருமைப்படுகிறது. இன்னைய நிகழ்வை நேற்று சாயந்தரம் 3 மணிக்கு தான் நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் சொன்னோம், நாளைக்கு காலையில் ப்ரோக்ராம்னு. நாங்கள் வந்து 1000 பேர் மாணவிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். ஆனால் அவ்வளோ பேர் வருவாங்களான்னு எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 1000 தாண்டி வந்திருந்த அத்தனை தலைமை ஆசிரியர்களையும் அத்தனை மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக பெருமைப்படுகிறேன். என்னுடன் பணியாற்றும் கல்வி, விளையாட்டு, கலாச்சாரத்துறையைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் ஏனைய NLC இந்தியா நிறுவனத்தின் பகுதிகளைச் சேர்ந்து இங்கே வந்திருக்கின்ற அதிகாரிகள், நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக 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 என்று வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. NLC இந்தியா நிறுவனத்தில் பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு பெண் இனத்திற்கு பெருமை தேடிக்கொண்டும் அனைவருக்கும் நல்லதொரு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து வரும் திருமதி ராணி அல்லி, ED கார்ப்பரேட் கான்ட்ராக்ட்ஸ், டிஸ்போசல், பிரசிடென்ட்ஸ் NLC ஸ்கூல்ஸ் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஸ்ரீ சோமவல்லியப்பன், ஸ்பீக்கர் ஆஃப் த டே, செக்ரட்டரி, மெம்பர்ஸ் ஆஃப் NLC காமன் ஸ்கூல்ஸ், teachers and my dear children, good morning to all of you once again. Sri Somavalliyappan, our today's speaker, is an eminent and accomplished writer known for his significant contribution to literature, particularly in Tamil. His works explore themes of social justice, cultural heritage, and human values, often blending traditional storytelling with modern sensibilities. Though his writing, he has earned recognition for his ability to connect deeply with readers, conveying complex ideas in a simple yet impactful manner. Somavalliyappan's literary achievements reflect his commitment to preserving and enriching Tamil literature, making him an important figure in contemporary Indian writing. He has been awarded குமரகுரு விருது, தமிழின் சிறந்த சிறுகதைகள் மற்றும் சமூக பங்களிப்புக்காக கொடுக்கப்பட்ட விருது, தமிழக அரசு விருது, பல தமிழக அரசு விருது அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, சிறந்த சிறுகதை தொகுப்பு விருது, சமூக சேவை விருதுகள், many social units he got சமூக சேவை விருதுகள். இவை மட்டுமல்லாமல் அவர் தனது படைப்புகளுக்கு தேசிய மற்றும் மாநில அளவிலான
பல்வேறு விருதுகளை பெற்றவர். இவரது நூல்கள் மற்றும் படைப்புகள் தமிழின் இலக்கிய உலகின் முக்கியமான வரலாற்று பாகங்களாக கருதப்படுகின்றன. So, such a great personality has come over here to motivate our children. I hope his words motivation will lift your morale to greater height. Today, as you stand on the brink of one of the most important milestones in your academic journey, be it 10th standard or 11th standard students, I want to remind you that these exams are not just a test of your knowledge, but a test of your determination, resilience, and belief in yourself. As you prepare for this crucial phase, let me share a few thoughts that I hope will inspire you and motivate you. Believe in yourself. யார் சொன்னது? Believe in yourself. யார் சொன்னது? கட்டாயம் உங்களுக்கு. Very good. First and foremost, believe in your ability to succeed. Dr. Abdul Kalam sir, one of the India's most respected leader, who is being loved by our children also. You have to dream before your dream can come true. முதல்ல கனவு காணுங்க. உங்கள் கனவு நல்லா மெய்ப்படுறதுக்கு முன்னாடியே கனவு காணுங்க. Each one of you should work hard, study and prepare for the day. Always trust in the efforts you have put in and have confidence in your own potential. இது அப்துல் கலாம் சார் ஐயா சொன்னது. ஒரு ஆல்வேஸ் யூ சில்ட்ரன் மே பி நோயிங் தட் when Dr. Abdul Kalam was interacting with the children, ஒரு பையன் வந்து ஒரு நாள் கேட்டானா, சார் வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியா அண்ட் வீக்னஸ் ஆஃப் இந்தியா? அவர் உடனே சொல்லியிருக்காரு, strength of India is you young children. 60 million children of India is a strength. Weakness is a country without vision. That is a weakness. அவர் ஜென்ரலாக இந்தியாவோட வீக்னஸ்ன்னு சொல்லலை. ஒரு விஷனே இல்லாத கண்ட்ரி தான் அந்த கண்ட்ரியோட வீக்னஸ்ன்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் கண்ட்ரி வி ஆர் ஹேவிங் ஆஸ் பர் அவர் ரெஸ்பெக்டட் பிரைம் மினிஸ்டர், அவர் கண்ட்ரி வில் பிகம் 1947 விக்ஷித் இந்தியா, எல்லாத்துலேயுமே நிறைவான இந்தியாவாக மாறுறதுக்கு ஆல் பிளான்ஸ் அவர் ரெஸ்பெக்டட் பிரைம் மினிஸ்டர் இஸ் ஹேவிங். வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். ஆல் கவர்மெண்ட் கம்பெனி அண்ட் யூ யங் சில்ட்ரன், all young boys and girls, we are working towards that. Definitely we are having the hopes that 2047 our country will become Vikshit Bharat, எல்லாத்துலேயும் நிறைவான நாடாக ஆகிடும். That is the motive of our country. So our country is already having our vision. Then these exams what you are going to face are not about perfection but about doing your best and believing that you are capable of achieving greatness. Focus on the process, not just the outcome. இது யார் சொன்னது? உங்கள் ஸ்கூலில் படம்லாம் இருக்குமே, எல்லா நூலகங்களையும் முன்னாடி இருக்கிற உருவம் எது? நூலகங்கள். நம்ம லைப்ரரிக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாச்சு யாரோடது? விவேகானந்தா தான். சுவாமி விவேகானந்தா என்ன சொன்னார்? டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப். அந்த ஐடியா தான் உங்களோட வாழ்க்கையாகவே இருக்கணும். திங்க் ஆஃப் இட், அதை பற்றியே நினச்சிக்கிட்டு ட்ரீம் இட், கனவு கண்டுக்கிட்டே இரு அதை பற்றி. லீவ் ஆன் தட் ஐடியா, அந்த ஐடியாவில் தான் உன் வாழ்க்கையே இருக்கணும். லெட் த பிரைன், மசில், நர்வ்ஸ், எவரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி, எல்லாமே பிரைன், மசில், நர்வ்ஸ், எவரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி பி ஃபுல் ஆஃப் தட் ஐடியா. எல்லாமே உனக்கு அந்த ஐடியா மட்டும்தான் உன் உடம்பு ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஜஸ்ட் லீவ் எவரி அதர் ஐடியா அலோன். திஸ் இஸ் எ வே டு சக்ஸஸ். சுவாமி விவேகானந்தா சொன்னது இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்கள் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருப்பாங்க. while the exams themselves are important, உங்களுக்கு எக்ஸாம்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் தான். டோன்ட் கெட் overwhelmed by the pressure of the result. ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க. எனக்கும் தெரியும், ஐ எம் ஆல்சோ எ மதர் ஆஃப் ஒன் சைல்டு. எனக்கு அந்த +2 எக்ஸாம் க்ராஸ் பண்ணுறப்போ உங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் அம்மா அப்பாவோட உங்களை விட அவங்க மண்டை தான் பயங்கர ப்ரெஷர் பில்டப் ஆகியிருக்கும். எல்லாம் எனக்கும் தெரியும், பீயிங் எ மதர். அதனால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ்டாக படிங்க. அப்போ தான் வாட் யூ ஹாவ் ரிட்டன் இன் யுவர் மைண்ட் தட் கேன் பி புட் அப் இன் த பேப்பர். ஓவர்கம் ஃபியர் வித் ப்ரிப்ரேஷன். இட்ஸ் நார்மல் டு ஃபீல் நர்வஸாக தான் இருக்கும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, ஆர் ஆன்ஷியஸ் அபவுட் எக்ஸாம்ஸ். பட் ரிமெம்பர், ஆஸ் மகாத்மா காந்தி செட், த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இஸ் டு லூஸ் யுவர் செல்ஃப் இன் த சர்வீஸ் ஆஃப் அதர். உங்கள் கேஸில் என்ன? லூசிங் யுவர் செல்ஃப் மீன்ஸ்
immersing yourself in your study, மூழ்கி போகிறது, giving your best effort and dedicating time and energy, prepare in the best way you can, and once the exam day arrives, face it with calmness. Fear comes from uncertainty, but the more prepared you are, the less room will be for fear. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா பயம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பயம் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் எக்ஸாமுக்கு போக முடியாது. பட் நல்லா பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபியர் வந்து ஒரு கார்னரில் தான் இருக்கும். ஸோ ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு ஷேர் இஸ் ஸ்டே பாசிட்டிவ் ஆல்வேஸ். நம்ம ஃபெயில் ஆயிடுவோம், நம்மளோட ஆம்பிஷனில் தோற்றுருவோம், அது மாதிரி என்றைக்குமே நினைக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இஸ் ஆஃபன் சீன் அஸ் அ எனிமி டியூரிங் எக்ஸாம்ஸ். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. பட் யூ கேன் டேர்ன் இட் இன்டு மோட்டிவேட்டர். அதையே நீ மோட்டிவேட் பண்ணிக்கலாம், மோட்டிவேட்டராக ஆக்கிக்கலாம். ஆஸ் ரவீந்திரநாத் தாகூர் ஒன்ஸ் செட், யூ கான்ட் கிராஸ் த சீ merely by standing and staring at the water. அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தால் யூ கேனாட் கிராஸ் த sea. Action is required to move forward. Stay positive and focus on one step at a time. When things feel overwhelming, take a deep breath. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கப்போ உங்கள் ஸ்கூலில் எல்லாம் யோகாலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு 10 minutes யோகா பண்ணுங்கள், ஏதாவது டீப் ப்ரீத் பண்ணுங்கள். எப்படி உங்கள் மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை ஒரு 5 minutes or 10 minutes பண்ணுங்கள். One more quote I wanted to share from Ratan Tata. I don't believe in taking right decision. I take decision and then make them right. என்ன சொல்கிறாரு? I don't believe in taking right decision எடுக்கிறதுல வந்து நான் பிலீவ் பண்ணல. டேக் டெசிஷன் அண்ட் தென் மேக் டெசிஷன் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு ஒர்க்ன்றாரு. த சேம் திங் யூ ஆல்சோ ஹாவ் டு ஃபாலோ. ஸோ ஐ நோ தட் த ரோட் டு யுவர் போர்ட் எக்ஸாம்ஸ் மைட் சீம் டஃப், பட் ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் that you are stronger than you think. Trust in your preparation, trust in your abilities, and trust that your hard work will guide you to success. This is your moment to shine, and I have no doubt that you will do your best. You are not alone in your journey. We, your teachers, family, friends, and your parents, everyone is with you, believe in you. Now it's time for you to believe in yourself. Everyone should leave your stamp in your life. நான் எங்கெல்லாம் நான் போய்ட்டு whenever I am addressing the students, I never forget to share one thing to my dear girl children. சொல்லிகிட்டே இருக்கேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் நிறையா ஸ்கூலில் வந்து அட்ரஸ் பண்ணிருக்கேன். நான் என்ன ஐ எம் ஜஸ்ட் கீப் ஆன் ரிப்பீட்டிங். யாரோ ஒரு பொண்ணு சொல்லுங்கள். நான் உங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன், 11 block ஸ்கூலுக்கு எக்ஸ்பெஷலி. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எக்ஸ்பெஷலி ஃபார் கேர்ள் சில்ட்ரன். ஞாபகம் இல்லையா? அதனால தான் நான் திருப்பிட்டேன். எங்கே போனாலும் திருப்ப ஐ கீப் ஆன் ரிப்பீட்டிங். ஸோ எல்லா பெண் குழந்தைகளும் படிக்கிறீங்க, ஆண் குழந்தைகளும் படிக்கிறாங்க. எக்ஸாம் முடிப்பீங்க, இன்ஜினியரிங் போவீங்க, டாக்டர் போவீங்க, ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸிக்யூட்டிவாக கூட ஆவீங்க, வேலைக்கு போயிடுவீங்க, டெஃபினட்டாக கல்யாணமும் பண்ணிக்கிடுவீங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குழந்தை பிறந்தவுடனே ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி ஒரு 50% கேர்ள் சில்ட்ரன் வேலையை விட்டுருவாங்க. வேலையை விட்டுட்டு குழந்தைய பார்த்துப்பாங்க. ஏன் எந்த பையன் வந்து வேலையை விட்டுட்டு குழந்தைய பார்த்துட்ருக்காங்க? இல்லை, ரொம்ப ரேர். அப்படியே 0.001% தான். ஏன் இந்த கேர்ள்ஸ் மட்டும் வேலையை விட்டுட்ருக்காங்க? ஸோ நான் திருப்ப இதை சொல்லிகிட்டே இருப்பேன். எங்கே whenever I have a chance to address the children, I used to address again and again, be it repetitive, no problem. The best husband, even you get a best husband, don't leave your job. கேர்ள்ஸ் ஷுட் பி வெரி வெரி இண்டிபெண்ட். நானும் ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அவள் பெரிய டாக்டராக இருக்கேன் அமெரிக்காவில். நானும் அதே எல்லாத்தையும் ஐ ஹவ் ஆல்சோ கான் த்ரூ ஆல் த ஹர்டில்ஸ். என்னென்ன ப்ராப்ளம் 2 பேர் ஒர்க் பண்ணால் இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு படிக்க வச்சுட்டு நான் இன்றைக்கி இந்த பொசிஷனில் வந்திருக்கேன். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டெல் இஸ், at any cost, at any circumstances, be your husband the best in the world. Don't leave your job. Be independent, stand on your own legs. Okay. இன்னொன்று எனக்கு ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. எனக்கு ஔவையாரோட ஒரு இது ரொம்ப பிடிக்கும். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பீடு நீங்கி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. சார் சரியாக தானே சொல்கிறேன்? கரெக்ட் தானே? அப்படின்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம இதை ஒரு மானிட பிறவியாக பிறக்கிறதே பெரிய விஷயம். அதிலும் இந்த கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படி பிறந்தாலும் படிக்கிறது வந்து அதை விட பெரிய அரிது. நம்ம இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸோடு இருக்கிற நம்ம, உங்களோட ஐடியா ஆல்ரெடி ஆல் ஆஃப் த சில்ட்ரன் தேர் யூ வில் பி ஹேவிங் ஒன் ஐடியா, நான் என்னவா ஆகணுன்ட்டு. அந்த ஐடியாவில் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் அச்சீவிங் யுவர் கோல்ஸ். Stay focused and let your hard work speak for yourself.
Thank you once again. எழுத்தாளர், பேச்சாளர், பயிற்சியாளர் மற்றும் மனிதவள மேலாண்மை, ஆளுமை மேம்பாடு மற்றும் நிதி முதலீடுகள் ஆகிய துறைகளில் நிபுணர். சுய வளர்ச்சி, பங்குச்சந்தை, உணர்ச்சி, நுண்ணறிவு, ஆளுமை மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு பாடங்களில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 60க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியவர். தனது முதல் ஆங்கில புத்தகமான யூ விசஸ் யூக்காக 2013இல் ISTDயில் பரிசு பெற்றவர். சிறப்பு பேச்சாளராக பல தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களால் அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர். இவ்வாறு பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர். பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின், அதாவது பெருத்த உடலும் கூர்மையான கொம்புகளை கொண்டிருந்தாலும் யானையானது மன ஊக்கமுள்ள புலி தன் மீது பாய்ந்தால் அச்சம் கொள்ளுமாம். அதுபோல் யானை போன்ற தேர்வே பயமுறும் வண்ணம் ஊக்கமுள்ள புலிகளாக தமது ஆற்றல் மிகு பேச்சால் உங்கள் அனைவரையும் மாற்ற வருகிறார் நமது நட்சத்திர பேச்சாளர் டாக்டர் சோமவல்லியப்பன் அவர்கள். NLC நிர்வாகத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கார்ப்பரேட் கான்ட்ராக்ட்ஸ் M&M அண்ட் டிஸ்போசல், பிரசிடெண்ட் ஆஃப் NLC ஸ்கூல்ஸ் மேடம் ஸ்ரீமதி ராணி அல்லி அவர்களே, மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து மேடத்திற்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற டெப்டி ஜெனரல் மேனேஜரும் இந்த அமைப்புகளினுடைய செயலாளருமான ஸ்ரீ M. பிரபாகரன் சார் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற ACM எஜுகேஷன் திரு P. அருள் அவர்களே, இங்கே வந்திருக்க ஆசிரியர் பெருமக்களே மற்றும் மிக திரளாக கூடியிருக்கின்ற நெய்வேலி ஊரகத்தினுடைய பள்ளியிலிருந்து வந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்ற 1000 சொச்சம் மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஒரு 3 பேர் தான் முழிச்சிருக்காங்க, கை தட்டுறாங்க. நான் இப்போ கொஞ்ச நேரம் தான் இங்கேருந்து நல்ல பிள்ளையாக பேசுவேன். எனக்கு வேறு ஒரு பேர் இருக்குது, வேறு ஒரு ஃபேஸ் இருக்குது. கீழே வரப்போகிறேன். இப்போ பதில் சொல்லாதவங்க சொன்னவங்களுக்கு 2 கிடைக்கும். ஒன்று வெகுமதி, இன்னொன்று வெகுமதி இல்லை. தண்டனையெல்லாம் கொடுக்க முடியாது இல்லை, இப்போது வெகுமதி இல்லை. இதோட தலைப்பு நீங்கள் அசாதாரணமானவர். சாதாரணம் கிடையாது, அசாதாரணம்னா ஆப்போசிட் ஆஃப் சாதாரணம். சாதாரணம் இஸ் ஆர்டினரி, நம்ம எக்ஸ்ட்ராடினரி. எல்லோரும் எக்ஸ்ட்ராடினரி, அதான் ப்ரோக்ராம். அதுக்காக இந்த ஒரு சின்ன படம் போட்டிருக்கோம். அந்த படத்தில் என்ன தெரியுதோ அது எல்லாருக்கும் தெரியும், கண்ணு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் மூளையை ஓப்பன் பண்ணியிருக்கவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு மேலே ஒன்று தெரியும். எதற்காக இந்த படத்தை போட்டு இவர் ஆரம்பிக்கிறார்? யார் சொல்லுவா? எந்திரி. இந்த மைக்கு ஒருத்தர் என் பின்னாடியே வரணும், இவங்க பேசையில் கொடுக்கணும். சொல். ஓ சூப்பர். உங்கள் பேர்? அனுஷ்கா. வாங்க, ஓடியாங்க வெளியில் போய் அதில் ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு சீக்கிரம் வாங்க. இந்த 1000 பேரில் அனுஷ்கா கண்டுபிடிச்சது சாதாரணமானவரில் மாணவருங்கிற நானா, 2வது நானா தப்பாக இருக்குது அப்படின்னு அனுஷ்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. அடே அப்பா, வெரி குட். எந்த ஸ்கூல்? NMJC. வெரி குட். அது கரெக்டு. 2-3 இடத்துல காமிச்சோம்ப்பா, அங்கேயெல்லாம் யாரும் காமிக்கல. நெய்வேலியில் சொல்லிட்டாங்க. இதை பயங்கரமான, இது ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. எது தவறோ அதை டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடியது. இப்போது நீங்கள் அசாதாரணமானவர்கள். நான் கேட்ட கேள்வி ஒரு மாடை ஒரு பையன் கூட்டிகிட்டு போகிறானே, எதற்காக நாம் அந்த படத்தை போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே 4 பேர் கை தூக்குனாங்க. சொல்லுங்கள். நீ மைக் இல்லாமலே சத்தமாக சொல்லிடணும், மைக்கெலாம் வர லேட் ஆகும். சொல்லிடு.
ஆமாம். உங்கள் பேர்? வெரி குட். சாக்லேட்டு. அதாவது ஒரு சின்ன பையன் கூட அவனை போல் ஒரு 20 மடங்கு எடை இருக்கக்கூடிய ஒரு முரட்டு காளமாடை அனாவசியமாக கூட்டிகிட்டு போக முடியும். பழக்கம் இருந்தால், பயிற்சி இருந்தால், தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் ஆளலாம். மேடம் ராணி அல்லி போல. யார் ராணி அல்லி? எந்திரிச்சு நில்லுங்க மேடம். இவங்க என்எல்சியில் எவ்வளோ பெரிய பொறுப்பை சாதாரணமாக கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். வெரி குட். இவ்வளோ தான் கை தட்டுவீங்களா? பின்னாடி தெரியலையா? ஓகே. இதோட தலைப்பு நீங்கள் அசாதாரணமானவர். சாதாரணம் கிடையாது. அசாதாரணம்னா ஆப்போசிட் ஆஃப் சாதாரணம். சாதாரணம் இஸ் ஆர்டினரி. நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரி. எல்லோரும் எக்ஸ்ட்ராடினரி. அதான் ப்ரோக்ராம். அதுக்காக இந்த ஒரு சின்ன படம் போட்டிருக்கோம். அந்த படத்தில் என்ன தெரியுதோ அது எல்லாருக்கும் தெரியும். கண்ணு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் மூளையை ஓப்பன் பண்ணியிருக்கவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு மேலே ஒன்று தெரியும். எதற்காக இந்த படத்தை போட்டு இவர் ஆரம்பிக்கிறார்? யார் சொல்லுவா? எந்திரி. இந்த மைக்கு ஒருத்தர் என் பின்னாடியே வரணும். இவங்க பேசையில் கொடுக்கணும். சொல். ஓ சூப்பர். உங்கள் பேர்? அனுஷ்கா. வாங்க ஓடி அங்கே வெளியில் போய் அதில் ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு சீக்கிரம் வாங்க. இந்த 1000 பேரில் அனுஷ்கா கண்டுபிடிச்சது சாதாரண மாணவரில் மாணவருங்கிற நானா 2வது நானா தப்பாக இருக்குது அப்படின்னு அனுஷ்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. அடே அப்பா. வெரி குட். எந்த ஸ்கூல்? என்எம்ஜேசி. வெரி குட். வச்சுக்கலாம். வேறு யார்ட்டையே கொடுத்துருங்க. நான் கேட்கையில் சொல்லலை. அது சரி, அது கரெக்டு. 2-3 இடத்துல காமிச்சோம்ப்பா. அங்கேயெல்லாம் யாரும் காமிக்கல. நெய்வேலியில் சொல்லிட்டாங்க. இதை பயங்கரமான இது வந்து ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. எது தவறோ அதை டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடியது. இப்போ என்னடா ஒரு நிகழ்ச்சி நடக்குது, என்னமோ போட்டிருக்காரு, எல்லாரையும் கேட்குறாங்க, எல்லோரும் சொல்ல போகிறாங்கன்னு ஒரு மனசு பரபரப்பாக இருக்கிற போது கூட எது சரி எது தப்புன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நிதானம் இருக்கிற ஒரு ஆள் திறமையாளராக இல்லையா? உன் பேர் என்ன? அஸ்வின். அனுஷ்கா அஸ்வின். வெரி குட். உட்கார். 2 ஏ. ஹலோ. நீங்களே தெரியுதா? பார்க்க முடியுதா? முடியலையா? முடியலன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. பரவாயில்ல, அப்புறமா மாற்றி உட்கார சொல்லுவோம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மாற்றி உட்காரலாம். கொஞ்சம் பேர் முன்னாடி, கொஞ்சம் பேர் பின்னாடி மாற்றிக்கலாம். அனுஷ்காக்கு சாக்லேட் கொடுத்தாச்சுல்ல? சரி, இதை தூக்கிட்டே வர வேண்டாம். இது அங்கே வச்சுருங்க. இப்போது நீங்கள் அசாதாரணமானவரில் நான் கேட்ட கேள்வி வந்து ஒரு மாடை ஒரு பையன் கூட்டிகிட்டு போகிறானே, எதற்காக நாம் அந்த படத்தை போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே 4 பேர் கை தூக்குனாங்க. சொல்லுங்கள். நீ வந்து மைக் இல்லாமலே சத்தமாக சொல்லிடணும். மைக்கெலாம் வர லேட் ஆகும். சொல்லிடு. ஆமாம். உங்கள் பேர்? வெரி குட். சாக்லேட்டு. அதாவது ஒரு சின்ன பையன் கூட அவனை போல் ஒரு 20 மடங்கு எடை இருக்கக்கூடிய ஒரு முரட்டு காளமாடை அனாவசியமாக கூட்டிகிட்டு போக முடியும். பழக்கம் இருந்தால், பயிற்சி இருந்தால், தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் ஆளலாம். மேடம் ராணி அல்லி போல. யார் ராணி அல்லி? எந்திரிச்சு நில்லுங்க மேடம். இவங்க என்எல்சியில் எவ்வளோ பெரிய பொறுப்பை சாதாரணமாக கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். வெரி குட். இவ்வளோ தான் கை தட்டுவீங்களா? வெரி குட். உட்காருங்க. இப்படி வாங்க மேடம். ராணி அல்லி தெரியாதாம்மா யாருக்கும்? உங்கள் ஸ்கூலுக்கு எத்தனை முறை நான் வந்திருக்கேன். உங்கள் ஸ்கூல் பிரசிடெண்ட்டே தெரியாதா? தெரியல. ஆமாம். தெரியுமா தெரியாதா? சும்மா கேட்டேன். ஓகே. ஸோ இதுதான் நம்ம அசாதாரணமானர்னா என்னென்னா, இதில் இப்போ நான் வந்து அவன் பையன் தம்பி பேர் என்ன சொன்னானே?
அஸ்வின் இவ்வளோண்டு தான் இருக்கான், சின்ன பையன் தான், அவனை மாதிரி தான் இருக்கீங்க நிறைய பேர். பட் நீங்கள் என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, என்ன கலரு, எந்த பேக்ரவுண்டு எதுவுமே மேட்ரு கிடையாது. எதை வேணாலும் யார் வேணாலும் ஆளலாம், எதை வேணாலும் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம், எதை வேணாலும் யார் வேணாலும் சக்ஸஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. நாம் எல்லாருமே அப்போ என்ன அசாதாரணமானவர்கள். பேர் என்ன? உன் பேர் சிவானி. ஏன் பயந்து போய் பதில் சொல்கிற? தைரியமாக சொல்லு. சிவானியை தைரியமாக சொல்கிறியா? வெரி குட், தேங்க்யூ. இப்போ சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு. என் பேர் சோமவல்லியப்பன். நெக்ஸ்ட்டு இது ஸ்லைடு சேஞ்சர், நவர மாட்டேங்க. இது நான் வந்து ஒரு மன்னார்குடியில் பேசினேன் ஸ்கூலு, உங்களை மாதிரி இது மாதிரி நிறைய ஸ்கூல்களுக்கு போகிறோம். இங்கே ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க நான் படித்தது எக்கனாமிக்ஸு, MBA, டாக்டரேட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸு, HR, இதெல்லாம் மாஸ்டர் ப்ராக்டிஷனர் பண்ணியிருக்கேன். அடுத்தது HRல வேலை பார்த்துருக்கேன். வேர்ல்பூல், பெப்சிகோ, டாக்டர் ரெட்டிஸு, நவியா மார்க்கெட்ஸ், கேமியோ 25 வருஷம். அதுக்கப்புறம் B ஸ்கூல்ஸ் அல்ல MBA ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி காலேஜஸில் போய் கிளாஸ் எடுக்கிறேன். அடுத்தது சார் வேகமாக மாற்றுங்க. நான் வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஒரு கம்பெனி பெஸ்ட் பிளேஸ் டு ஒர்க் இன் இந்தியா 19th ரேங்க் வந்தது, நான் கன்சல்ட்டாக இருந்தது. இன்னும் பல கம்பெனிகளுக்கு இருக்கேன். தள்ளுங்க சார். அடுத்த ஸ்லைடு. இதெல்லாம் ஆர்கனைசேஷன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கேன். நிறைய இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறேன் பல கம்பெனிகளில். வெளிநாட்டு ஆளுங்க, இந்தியர்கள் எல்லாருக்கும். இதெல்லாம் நான் போகிற கம்பெனிஸு, என்னென்ன கம்பெனின்னு, எங்கெங்கெல்லாம் எந்த அசோசியேஷன்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. இது ராம்கோ சிமெண்ட்டில் சமீபத்து ப்ரோக்ராம் இருக்கும். இது ஒரு ஸ்கூலு. இதெல்லாம் வேறு கம்பெனிகளில் ப்ரோக்ராம்ஸு. இது நான் எழுதின புஸ்தகங்கள். ஃபினான்ஸ் பற்றி தமிழில் நிறைய எழுதியிருக்கேன். மேனேஜ்மெண்ட் பற்றியும் தமிழில் நிறைய எழுதியிருக்கேன். கம்யூனிகேஷன், லீடர்ஷிப், அதெல்லாம். மனசு பற்றி எழுதியிருக்கேன். மனசு என்ன குழப்பம் வரும், எப்படி தைரியமாக இருக்கணும், பர்சனாலிட்டி எல்லாம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு உணர்வுகளை சரி பண்ணுறதை பற்றி புக் எழுதியிருக்கேன். அதுதான் இட்லியாக இருங்கள். என்னவா இருங்கள்? இட்லி போல இருங்கள். யூ வர்சஸ் யூ, எமோஷனல் இன்டெலிஜென்ஸு, இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் பற்றி. இது வந்து பண மதிப்பு நீக்கம் பற்றிய புக்கு. இது இவங்கெல்லாம் என்ன பாராட்டுறாங்க, அது போடல நம்ம. இதில் எழுதின புக்கு இப்போதைக்கு 85. இந்த புக் ஃபேருக்கு ஒரு 8 வருது. இதெல்லாம் இங்கிலீஷ் புக்ஸு. நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் புக்கு எடுத்து வச்சுருந்தேன். இந்த மழையில் நிகழ்ச்சி மாறி போனதுனால நிகழ்ச்சி இருக்காதுன்னு நினச்சி திருச்சிக்கு வந்தேன். அப்போ கூப்பிட்டாங்க. அந்த புக்கெல்லாம் சென்னையில் மாட்டிக்கிச்சு. சிலது பரிசு கொடுக்கலான்னு சென்னை மேயரோட நீயா நானில் உட்காந்துருக்கேன் நான். இது மாதிரி நிறைய ப்ரோக்ராமில் வந்திருக்கேன். ஒரு 10-15 ப்ரோக்ராம் வந்திருக்கேன். இது மாதிரி நைட்டு தொலைக்காட்சியில், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, அதுலலாம் வந்து பேசுகிறதுக்கு வருவோம். இது தங்கம் பற்றி பேசுனது. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி. இது ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கூட சோமவல்லியப்பன் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சில இடங்களில் பேசினது பேச்சு ஒரு 280 வீடியோஸ் இருக்கும், பார்க்கலாம். இது என்ன எழுதியிருக்கு? அப்போ முதல்ல வந்த ஸ்லைடுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கா, வேறையா? ரெண்டு ஒன்று தான். தமிழ், இது இங்கிலீஷ், அவ்வளோதான். நீங்கள் அசாதாரணமானவன். அதாவது அவங்க சொன்ன மாணவர் வேற, சாதாரண மாணவன்கிறது வேற இல்லையா? இது என்ன ஞாபகம் இருக்கா? அனுப்புனது. இந்தியா ஏழை நாடு, பாவம், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே இல்லை, நம்ம கோதுமை அனுப்புவோம், நம்ம பால் பவுடர் அனுப்புவோம் அப்படின்னு வெளிநாடுலாம் அனுப்பிச்சாங்க. உங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் அரிசி கிடைக்காது, பஞ்சம், எலி கூட சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பேர் எலியெல்லாம் சாப்பிட்டாங்க பிடிச்சி. பஞ்சம், வறட்சி, நோய், அப்படி தான் இருந்தது இந்தியா. அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை செஞ்சு நல்லா வந்து இன்றைக்கி நம்ம ராக்கெட் விடுறோம். ராக்கெட் மட்டும் இல்லை, இன்னும் பல வேலை செய்கிறோம். இது எவ்வளோ கோடி கிலோமீட்டர் போச்சுன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கணுமா, டீச்சர் கேட்கணுமா? நல்லா பதில் சொல்லுவீங்களே. டீச்சரை கேட்கணும்னு சொன்னவங்களாம் எந்திரிச்சு முட்டி போடுங்க.
ஒரு ஆள் கூட தெரியாதா? என்னங்க, எதை மோர் தேன் சொல்லுங்க, நியர் அபவுட் சொல்லுங்க. மோர் தேன் 1000 கிலோமீட்டர்ஸ் டெல்லி வந்துடும். 3 கோடி கிலோமீட்டர். இங்கேருந்து மெட்ராஸ் எவ்வளோ கிலோமீட்டரு? 3 கோடி கிலோமீட்டர். இங்கேருந்து வண்டி நடுவில் பெட்ரோல் போட முடியுமா? 99 நின்று காபி சாப்பிட முடியுமா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர முடியுமா? இங்கேருந்து கீழேருந்து ஒரு வண்டி அனுப்பிச்சா அந்த வண்டி 3 கோடி கிலோமீட்டர் போய் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி கரெக்டாக சொல்கிற இடத்துல நின்று இன்னொரு மிஷினை கழட்டி விட்டு அது ஒழுங்காக அங்கே இறங்கி அது ஃபோட்டோ எடுத்து இங்கே அனுப்புகிற அளவுக்கு யார் செஞ்சுருக்கா? இந்தியர்கள். ஜப்பானோ யாரோ வேறு அடுத்தவங்க ஒருத்தவங்க அனுப்பிச்சாங்க, அவங்களுக்கு கூட கரெக்டாக லேண்ட் ஆகலை. முதல் முறையே வெற்றிகரமாக பண்ணது நம்ம இன்ஜினியர்ஸ். இன்ஜினியர்ஸ்ன்னு சொன்னால் கை தட்டுவாங்களே. உங்களுக்குலாம் மறதி ரொம்ப அதிகம். ஞாபகப்படுத்தினா தான் கை தட்டுவீங்களா? இப்போது இந்தியாவுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குது. மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணுற போது இந்தியா நல்லா இருக்குது. இது உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்காது. எக்கனாமிக்ஸ் யாராவது படிக்கிறீங்களா? கை தூக்குங்க. இந்தியன் எக்கானமி நல்லா இருக்குது உலகத்தில். இது யார்? கார்கில் போரில் வெற்றி. அதுக்கப்புறம் அந்த கையில் ஈட்டி வச்சுருக்கார், அவர் யார்? நீரவ் சோப்ரா. கரெக்டு. அப்புறம் அதுக்கு அடுத்தது விஞ்ஞானந்தா. அதுக்கப்புறம் நம்ம விட்ட சந்திராயன். இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எப்படி தெரியுமா நிற்கிறேன்? தேசிய கீதம் பாடுற போது நான் எப்படி தெரியுமா நிற்பேன் மேடையில்? நேற்று நின்ன சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் உங்களை மாதிரி ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்கக்கிட்ட பேசுகிற போது இப்படி நின்னேன். ஏன்? ஐ எம் அ ப்ரௌட் இண்டியன். நான் யார்? பெருமையான இந்தியன். செய்வோம்டா. நாங்கள் ஒன்றும் சாதாரண இல்லைடா, யாருக்கும் சலைச்சவன் இல்லைடா. வெள்ளத்தோல்காரன் தான் பெரியவன்னு கிடையாதுடா. பேர் என்ன? நதியா மாதிரி எந்திரி, அங்கே போய் நில்லு, ஓடு. இதுப்பா எல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நதியா மாதிரி தான் நான் இருப்பேன், ஆனால் நான் செய்கிற வேலையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்படி அவள் கேமரா பார்க்குறா, அவள் உஷாரான ஆள். நதியாவுக்கு தெரியும், உங்களை பார்த்து பிரயோஜனம் இல்லை, கேமரா பார்த்தா தான் டவுன்ஷிப்பில் தெரியும் இல்லையா? நதியா, நீ எந்த ஸ்கூலு? அவங்க எச்சி முழுங்குறா, பயமாக இருக்கு. போ, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். குட். ஸோ அவர் யார்? இந்த சைடு உட்காந்துருக்க பையன். இது சொன்னால் சாக்லேட்டு. ரட்டன் டாட்டா. ரட்டன் டாட்டா தாத்தா. இவர் வேற. இவர் யாரு? எந்திரிங்க. உங்கள் பேர் என்ன? தனுஸ்ரீ. கரெக்டாக சுந்தர் பிச்சைன்னு சொல்லிட்டாங்க. சாக்லேட் கொடுங்க. நீ அப்படி நீட்டாதம்மா, இப்படி கொடு. அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எடுப்பா. அப்புறம் சுந்தர் பிச்சை யாருப்பா? CEO ஆஃப் கூகுள். அவருக்கு சம்பளமும் மற்ற போனஸும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 2400 கோடி ரூபாய். அப்படின்னா 12 மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு எடுத்தால் 200 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்படின்லாம் கனெக்ட் பண்ணினா ஒரு மணி நேரத்திற்கு அவருடைய சம்பளம் 80 லட்சம் ரூபாய். உங்கள் அப்பா ரிட்டையர் ஆனால் கூட கிடைக்காது. 80 லட்சம் ரூபா ஒரு மணி நேரத்துக்கு சம்பாதிக்கிற ஆள் உங்களை மாதிரி தான். சாதாரணமாக ஒரு ஸ்கூலில் மதுரையில் படிச்சுட்டு ஒழுங்காக படிச்சுட்டு ஒழுங்காக அப்பா அம்மா சொன்னதை கேட்டு, டீச்சர் சொன்னதை கேட்டு, அப்புறம் சோமவல்லியப்பன் சொன்னதை கேட்டாரா? அவர் எனக்கு மூத்தவராக இருப்பார்ல, கேட்டிருக்க மாட்டார். இது மாதிரி வேறு யாரோ சொல்லியிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் கேட்டு ஒழுங்காக பண்ணி இன்றைக்கி அமெரிக்காவில் போயிட்டு உலகம் மொத்தம் இருக்கிற கூகுளை ஆள்ற ஒரு தமிழன். வெள்ளைக்காரனுக்கு அந்த வேலை கிடையாது. அவன்லாம் சல்யூட் அடிக்கணும். யாருக்கு? சுந்தர் பிச்சைக்கு. சம்பளத்தை குறைச்சிங்க, எனக்கு இவ்வளோ வேண்டான்னு சொல்கிற லெவலில் இருக்கார். இவர் மட்டும் இல்லை, உலக வங்கியோட தலைவர் பங்கா தமிழர். இங்கிலாந்தோட பிரதமராக வந்தவர் யாரு? யாரு? ரிஷி சுனக். எந்திரி, நீ பேரை சொல்லு, சாக்லேட்டை காலி பண்ணுவோம். இவங்களை இன்னொரு டப்பா வாங்கினு வர சொல்லுவோம். ஒரே ஒரு டப்பா வாங்கி கொடுத்துட்டு செக்ரட்டரி சாரை விடுவோமா? ரிஷி சுனக். உன் பேரையும் ஸ்கூலையும் சொல்லு. My name is K. Dinesh Karthikeyan, Maharshi Vidya Mandir. வெரி குட், குட். இப்போது நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க ஒரு நாடு, வெள்ளைக்காரங்க.
அந்த வெள்ளைக்காரங்க நாட்டில் போய் அங்கே குடியேறி அங்கே கொஞ்ச நாள் இருந்து அங்கே தேர்தலில் நின்று ஜெயிச்சு அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு அவங்களுக்கு பிரதமராக வந்தார் ஒரு ஆள். அவர் தமிழர் இல்லை, ரிஷி சுனக், இந்தியர். ஸோ அதனால் அப்போ நம்ம திருப்பி எதை ஞாபகப்படுத்துகிறோம்? நம்மளுடைய டைட்டில் என்ன? ப்ரௌட் இந்தியன் இல்லை, நீங்கள். இவங்க எல்லாம் சாதாரணம் தான் நினச்சிருப்பாங்க. பிரஞானந்தாவை யாராவது ஸ்கூலில் அந்த வீட்டில் பக்கத்து கிராமத்தில் என்ன நினச்சிருப்பாங்க? யாரோ ஒரு பொடி பையன் போயிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. மேலே போய் உட்காந்துட்டான். இந்த பையனையும் சுந்தர் பிச்சையும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. சுந்தர் பிச்சையும் மேலே போயிட்டார். யாரும் ஆரம்பத்தில் எவ்வளோ பெருசாக வருவாங்கன்னு தெரியாது. அது யார் கையில் இருக்குது? பெருசாகிறதும் சும்மா போகிறதும் நம்ம கையில் இல்லை, உங்கள் கையில் இருக்குது. உங்கள் கையில் இருக்குது. இவர் யார்? ஆமாம், வெக்கப்படுறார் அவர். ஏயா இவ்வளோ கொடுக்குறீங்க, கோடி கோடியாக கொடுத்துக்கிறீங்க, இவ்வளோ பாராட்டுறீங்க என்னென்னு. செய்கிற ஒரு வேலையை உருப்படியாக செஞ்சார். அதிலே ஃபோக்கஸ் பண்ணார், அதை பண்ணார். இப்போ ரஷ்யர்கள் தான் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆவாங்க. இப்போது நம்ம ஆளுங்களே வர்றாங்க. அடுத்த ஸ்லைடு. இது இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீமு. ஆண் பெண் பேதம் இல்லை, எல்லாத்துலேயும் நம்ம வரலாம். இவங்க யார்? ரோஷினி மல்ஹோத்ரா, HCL நாடார், சிவ் நாடார்னு பேர். இவங்க பிரமாதமான காலேஜ் நடத்துகிறாங்க, நல்ல ஐடி கம்பெனி நடத்துகிறாங்க. அவங்களுடைய ஒரே மகள் வந்து ரோஷினி மல்ஹோத்ரா தான் இப்போது தலைவியாக வந்திருக்காங்க அந்த நிறுவனத்துக்கு. அவங்களுடைய சொத்து மதிப்பு $42 பில்லியன் அக்டோபரில். $1 பில்லியன் அப்படின்னா 8,500 கோடி. 42 × 8,500 எவ்வளோன்னு பெருக்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கால்குலேட்டர் எடுப்பீங்க. ஆனால் பழைய காலத்து ஆளுங்களாம் டக்குன்னு சொல்லிடுவாங்க. சில லட்சங்கள் கோடி, கிட்டத்தட்ட 3,4 லட்சம் கோடி அவங்கக்கிட்ட இருக்கும் ரூபாயில். இவங்க வெல்வெட், இவங்களுக்கு தெரியுமா? இவங்க காலேஜில் படிக்கிற போது அனிதா சேட்டலைட்டுன்னு ஒரு சேட்டலைட் பண்ணாங்க. ஒரு சின்ன சேட்டலைட்டு. உலகத்திலேயே எடை குறைவான சேட்டலைட்டை உருவாக்குனது தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கல்லூரி மாணவி. அதுக்கு அவங்க வச்ச பேர் அனிதா சேட்டலைட். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? ஏன் என்கிட்ட நிற்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? வேறு ஆளே கிடைக்கலையா அப்படின்னு நீ கேட்கலாம். நீ கேட்க மாட்ட, நீ எந்திரி. உன் பேர் என்ன? நந்தகுமார். சொல்லு. ஏன்? அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இவர் வேற மைக்கை கொடுத்து தொந்தரவு பண்ணுறாரு. வெரி குட், எக்ஸலண்ட். அதாவது ஆண் பெண் வேறுபாடு இல்லைங்கிறது நந்தகுமார் சொன்னது கரெக்டு. இன்னொன்று என்ன தெரியுதுன்னா, குட் உட்கார். இன்னொன்று, ஸ்டூடெண்ட்டாக இருக்கையில் சாதிக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. நீங்கள் பெருசாகி வேலைக்கு போய் அதுக்கப்புறம் தான் பண்ணணுன்றது கிடையாது. காலேஜ் படிக்கையிலே உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க ஒரு ஆள். ஏன்? எப்படி யோசிக்கிறாங்க? அவங்களால யோசிக்க முடியுது. கேட்குதா? வெளியில் ஆடியோ கேட்குதா? ஆடியோ கேட்கலையா? அப்போ இந்த சேர்லாம் போட்டு முன்னாடி போட்டுக்கலாமா, இல்லை சைடில் போட்டுக்கலாமா? முடியாதுல்ல. உங்களுக்கு டிவி இல்லையா? இல்லை. ஓகே. ஸோ இவங்க வந்து ஒரு படிக்கிற போதே ஒரு செயற்கைக்கோளை பண்ண முடியுது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு சேட்டலைட் பற்றி எப்போயாவது தேடி படிச்சிருக்கீங்க? கூகுள்லையாவது எதுலையாவது படிச்சிருக்கீங்களா? சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து பாடம் படிக்கணும். ஆனால் பாடம் படிக்கிறது மட்டுமே வேலை கிடையாது இன்றைக்கி உலகத்தில். நீங்கள் பாடத்தோடு சேர்ந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஏரியாவை நீங்கள் கூடுதலாக கூகுளில் சர்ச் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு. இப்போ நாங்கள்லாம் படிக்கிற போது ஏதாவது ஒரு தகவல் வேணும்னா மெட்ராஸில் போய் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரிக்கு போகணும், கன்னிமரா லைப்ரரிக்கு போகணும், புக்குக்கு வெயிட் பண்ணணும். அது கிடைக்காது. கிடைச்சா அந்த புக்கில் அந்த பக்கத்தை யாராவது கிழிச்சிருப்பாங்க. அறிவுங்கிறதே பஞ்சம், எல்லாம் சுலபமாக கிடைக்காது. இன்றைக்கி எதை வேணாலும் கூகுளில் போய் நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இன்னும் சேட் ஜிபிடி தெரியுமா? தெரியும். அதில் ஏதாச்சும் தேடி எடுத்திருக்கீங்களா? அசைன்மெண்ட்டுக்கெலாம் அதில் எடுத்து எழுதிடுவீங்களா? அதில் சரியாக தான் வருதா தப்பாக வருதான்னு கண்டுபிடிக்க தெரியுமா? நான் சேட் ஜிபிடியில் ஒரு முறை ஹூ இஸ் சோமவல்லியப்பன்னு கேட்டேன். வந்த புதுசில் அவன் நான் எழுத்தாளர்னு சொல்லலை, நான் ட்ரெயினர்னு சொல்லலை, பேச்சாளர்னு சொல்லலை, ஐ எம் மேரிட் டு சின்மையின்னு போட்டிருக்கான்.
அடப்பாவி குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கிடுவோம் போல் இருக்கு. அதனால சாட் ஜிபிடியில் வர்றதெல்லாம் கரெக்டாக இருக்கணுன்றது இல்லை. அது ஞாபகப்படுத்துறதுக்கு எச்சரிக்கைக்காக சொல்கிறேன். அது வந்து எதெல்லாம் வந்து இணையத்தில் கிடைக்குதோ அதை கலெக்ட் பண்ணி கொடுக்குது. ஓரளவுக்கு தான் அவங்களே சொல்கிறாங்க. இது வந்து முழுக்க நீங்கள் சாட் ஜிபிடி இன்ஃபர்மேஷன் ரிலேபிள்னு அடித்து பாருங்கள், நாட் ரிலேபிள்னு வரும். அதுவே ஆரம்பத்துக்கு உதவும், அதுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து பிரித்து எடுத்துக்கணும். இது திருச்சி மாணவி தயாரித்த அனிதா சாட் விண்கலம் மெக்சிகோவிலேருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்கூல் படிக்கையில், காலேஜ் படிக்கையிலேயே சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். நான் முதல்ல காமிச்சேன் செங்கல்மலை தாயார் கல்லூரி மன்னார்குடி. அங்கே சொன்னபோது அவங்க சொன்னாங்க, சார் எங்கள் காலேஜ் பிள்ளைங்க ஆல்கியை கண்டுபிடிக்கிறாங்க. உலகத்தில் இது வரைக்கும் எவ்வளோ உயிரினம் இருக்கும்? மனுஷன் ஒரு உயிரினம் இல்லையா? அது மாதிரி இன்னும் 2-3 உயிரினம் பேர் சொல்லுங்கள். கொசு, ஈ, எறும்பு, மாடு எல்லாம் உயிரினம் தான். கொரோனா வந்த வைரஸு எல்லாம் உயிரினம் தான். அந்த மாதிரி உலகத்தில் 80 லட்சம் உயிரினம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ இருக்குது? 80 lakhs உயிரினங்கள் இருக்குது. மனுஷன் கண்டுபிடிச்சி பேர் வச்சதெல்லாம் வந்து 1 லட்சத்துக்கு தான். இன்னும் நமக்கு தெரியவே தெரியாத உயிரினங்கள் இருக்குது, இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை. அதில் இவங்க ஸ்டூடெண்ட்ஸு ஐடென்டிஃபை பண்ணி சிலதுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்களாம். இதுவரை கண்டுபிடிக்கப்படாத, பேர் வைக்கப்படாதவற்றை யார்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ போட்டி எப்படி இருக்குன்னா, படித்து முடித்து வேலைக்கு போய் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு டைம் இருந்தால் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நான் ஒன்று கண்டுபிடிப்பேன்லாம் காத்துக்கிட்டு இருந்தால் எல்லாம் முன்னாடி ஓடிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் உங்கள் அளவுக்கு விவரங்கள் பத்தாது. நாங்கள்லாம் டீசல் இன்ஜின், நீங்களாம் என்ன இன்ஜின்? பெட்ரோல் இன்ஜின். வேகமாக பற்றிக்கும். டீசல் லேட்டாக பற்றிக்கும், ரொம்ப நேரம் நிற்கும். பெட்ரோலு உடனே கிளம்பிடும். நீங்களாம் பெட்ரோல், இன்னும் கேட்டால் நீங்கள் ஏரோப்ளைன் பெட்ரோல் மாதிரி டக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு அவ்வளோ ஷார்ப்பு. ஏன்னா நாங்கள்லாம் படித்ததெல்லாம் உங்கள்கிட்ட ஜீனில் வந்துருச்சு இந்த ஜென்ரேஷனுக்கு. அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். உங்களுடைய போட்டி நெய்வேலிக்கு பக்கத்தில் பண்ருட்டி, காராம்புலியூர், மந்தாரக்குப்பம் இல்லை. திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இல்லை. டெல்லி, பெங்களூர், பாம்பே இல்லை. உங்கள் போட்டி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சைனாவோட. நம்ம ஆளுங்களாம் யாரை ஜெயித்தாங்க? நம்ம பார்க்குறவங்களாம் வெளிநாட்டு ஆளுங்க தான். ஏன்னா உலகத்தில் நம்ம பெரிய ஆள் ஆகிட முடியும். பாரதியாருடைய ஆத்திச்சூடியில் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, நல்ல வார்த்தை. அது என்ன? அந்த 108 ஆத்திச்சூடியில் ஒன்று, வையத் தலைமைகொள். வையம்னா என்ன? உலகம். உலகத்தில் நீ பெரிய ஆளாக இருக்கணும். பாரதியார் ஃப்ளைட்டில் போனாரா, வெளிநாட்டுக்கு போனாரான்னு கூட தெரியாது. அவர் நினைப்பு எப்படி இருந்தது? வையத் தலைமைகொள். நம்ம அப்படி தான் நினைக்கணும். எதுலேயும் நம்ம வந்து த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. அது பாசிபிளா? நீ சொல்கிறதுல தான் தெரியும் பாசிபிளா இல்லையான்னு. எஸ் சார், முடியும், நம்மளால் முடியும். இவர் வந்து திருச்சிக்காரர் ஒருத்தர், ஃப்ரெஷ் டெஸ்க்குன்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கிறாரு. இவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதை வந்து பெருசாக்கி இப்போ கொண்டு போயிட்டு லிஸ்ட் பண்ணிட்டார் நாஸ்டாக்கில். இவர்கிட்ட வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயீஸும் கோடீஸ்வரர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கம்பெனி ஷேர் கொடுத்துருந்தார். 500 million அசை க்ரியேட் பண்ணியிருக்காரு. தமிழால் தான். அவர் ஒரு ரஜினி ஃபேனாக போய் அந்த இடத்த ஃபோட்டோ போட்டிருக்காரு. அதாவது நம்ம ரஜினி ஃபேனாக இருக்கிறோம், தனுஷை ரசிக்கிறோம், நம்ம தமிழில் பேசுகிறோம். இது எல்லாத்தினாலையும் நம்ம மட்டன்றது கிடையாது. நம்ம கலாச்சாரம், என் மண், என் கலரு, எனக்கு பிடிச்சாலு, அதெல்லாம் வேறு. என் அறிவு, என் சிந்திப்பு, என் சாதனை என்பது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் என் ஏழாவத்தை நான் அசிங்கமாக நினச்சிக்க வேண்டாம். தமிழில் பேசுறது தெரிகிறதுனால நம்ம மட்டம்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு இங்கிலீஷில் அவங்கள அளவுக்கு வேகமாக பேச தெரிஞ்சால் கூட, பேச தெரியலனாலும் தப்பு கிடையாது. எதுவுமே நான் எப்படி சிந்திக்கிறேன், எப்படி செயல்படுறேன், அதுதான் முக்கியம். இவர் யார்? இவர் பிள்ளையை காமிச்சா தெரியும். இவர் யார்? முன்னாடி இஸ்ரோவில் இருந்தார். அவர் பேர் நிற்கிறார் பாருங்க, பிரதமரோட நிற்கிறாங்க. இவங்க வந்து இது பிரஞானந்தா. பிரதமர் லெவலுக்கு போயிட்டார். பிரதமர் அவரை கூப்பிட்டு பார்ப்பாங்க, முதல்வர் உங்களை கூப்பிட்டு பார்ப்பாங்க. நம்ம போய் அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டுக்கிட்டு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்க வேண்டாம். நம்ம பெரிய ஆள் ஆகிட்டா எல்லோரும் நம்மகிட்ட வருவாங்க, நம்மளை கூப்பிடுவாங்க, கெஞ்சுவாங்க, டைம் கேட்பாங்க. நம்ம முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அம்மா பாருங்கள் எவ்வளோ சாதாரணமாக இருக்காங்க, அப்பா பாருங்கள் எவ்வளோ சாதாரணமாக இருக்காங்க. அந்த பிள்ளை அவங்கள எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போயிட்டான். அவனும் இங்கிலீஷில் பெரிய புலியோ, கணக்கில் புலியோ,
அதெல்லாம் கிடையாது. அவன் ஒரு விஷயத்தை எடுத்துட்டான், அதை ஒழுங்காக தொடர்ந்து யோசிச்சான், பிரமாதமாக பண்ணிட்டான். இவர் சாதாரணமாக டீ போட்டுக்கிட்டு இருப்பாருன்னு இவரை கேலி பண்ணுவாங்க குஜராத்தில். ஆனால் இவர் இன்றைக்கி உலக தலைவர்கள் அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ உயரம் போகலாம் பாருங்கள். ஒரு நாட்டின் பிரதமர் ஆகலாம், அப்துல் கலாம் மாதிரி குடியரசுத் தலைவர் ஆகலாம், நீங்கள் வந்து ராக்கெட் விடலாம், சந்திராயன் விடலாம், எல்லாம் பண்ணலாம். எல்லாம் இந்த ஒரு லைஃபுக்குள்ளே தான் நம்ம பண்ணி ஆகணும். இப்போவே உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்குது, உங்களுக்கு அந்த இன்டலெக்சுவல் இருக்குது, உங்களுக்கு அந்த அறிவு இருக்குது. ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணால் போதும். இப்படி தான் சாதாரணமாக இருந்தவர் தான் இன்றைக்கி அவர் பைடனோ அல்லது வேறு தலைவர்களோ மற்ற தலைவர்களோ பெரிய வெளிநாட்டு போர் நடந்தால் கூட இவரை கேட்குறாங்க, இவங்க என்ன யோசிக்கிறாங்க. நான் ப்ரௌட் இந்தியன் சொன்னேனே, அவர் ஒரு இந்தியன். ஈ ரெப்ரசன்ட்ஸ் ஆல் ஆஃப் அஸ் இன் வேர்ல்டு ஃபோரம். இவங்க மட்டுமா, நம்ம இப்போ பார்த்தவங்க மட்டுமா? இல்லை. குட். நீங்கள் இத்தனை ஞானிகளை பற்றி பேசும் இடத்தில் நானும் இணைந்திருப்பேன் இன்னும் 10 வருடத்தில். ஏனால் உங்களின் உரை என் மனதில் அவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது. வெரி குட், வெரி குட். இப்போ நீங்கள் சொன்னதை பற்றி சொல்லாமல் சொன்னவரை பற்றி சொல்கிறது இது. ஓகே, குட். நம் வாழ்க்கை என்னும் நிலத்திற்கேற்ற சரியான திறமையான விதையை தேர்ந்தெடுத்து விதைத்து நீர் என்னும் பயிற்சியை ஊற்றி அதனை நன்றாக வளர்க்க வேண்டும். பாருங்கள், இங்கிலீஷை விட தமிழ் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. சூப்பர். கொடுங்க. Don't put a limit for your ability. Aim for the infinity. வெரி குட், குட். நம்மளே தான் லிமிட் பண்ணுறோம். நல்ல பாயிண்ட் அவர் சொன்னது. சரி, இந்த பொண்ணுக்கு ஒன்று கொடுத்துருங்க. போதும், நீ சொல்லிட்டு கொடுத்துரு. இதோட போதும். இந்த நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். நீ முடிச்சிரு சீக்கிரம். அறிவும் மனமும் ஒன்றாக இருக்க வேண்டும். சூப்பரையோ. உன் பேர் என்ன? மனோ புதுசாக சொன்னா பாருங்க. அறிவும் மனமும் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் இப்போ எவ்வளோ பேரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் மனசை செலுத்திட்டு இருக்கீங்களோ அந்த மனசு வந்து உங்களுக்கு அறிவுக்கு இதை இன்புட் எல்லாத்தையும் கொண்டே வச்சிருது. உங்கள் மனசு வேறு இடத்துல இருந்ததுன்னா நான் கொடுக்குற விஷயங்கள்லாம் உங்கள் அறிவுக்கு போகாமல் வெளியில் வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட்டுக்கு போயிட்டுருக்கு. அது பாட்டுக்கு வெளியில் ஓடுது, பக்கெட்டில் தண்ணி நிறைஞ்சு வெளியில் போகிற மாதிரி. மனசு இங்கே இருந்தால் தான். இப்போ கொஞ்சம் பேருக்கு இங்கே மனசு இங்கே இருக்குது. சில பேருக்கு நான் டிஸ்டன்ட் ஆகிட்டேன், கிட்ட வரல, சரியாக கேட்கலன்னு பாவம் வெளியில் இருக்க பிள்ளைங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியலை. கனெக்ட் ஆகிட்டவங்களுக்கு எல்லாம் ரிசீவ் ஆகிட்டே இருக்குது. தம்பி நல்லா சொன்னப்பா நீ. குட். ஒரிஜினாலிட்டி. மற்றவங்க கொட்டேஷன்ஸை ரிப்பீட் பண்ணுறது ஒரு எபிலிட்டி டு ரிமெம்பர் அண்ட் ரீகால். தட்ஸ் நாட் த எண்டு. நம்ம எல்லாரும் வி மஸ்ட் கிரியேட் அவர் ஓன். நம்ம கொடுக்கணும். நான் சொல்கிறேன்டா புதுசான்னு. Practice hard until you think Dubai is cheap. Practice hard until you think Dubai is cheap. Dubai is cheapனா We have to practice அந்த அன்டில் லாஸ்ட்டை புரியல. அன்டில் Dubai is cheap. தமிழில் சொல்லுங்க. நம்ம மைக். துபாய் அவ்வளோ சாதாரணம்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் நம்ம போய் துபாய் இதில் கொண்டு வந்தோன்னு தெரியல எனக்கு. இதை கல்ஃப் போகணுன்னு ஆசையும். அதனால் நான் அது ஏதோ ஒரு வெறுப்புன்னு நினச்சிட்டேன் துபாயை. நான் என்னடா ஒன்று நமக்கு புரியாத ஒரு வார்த்தையை போடுறாங்கன்னு நினச்சேன். வெரி குட். ஏதோ ஒரிஜினலாக இருக்குது. போதுமா தம்பி, நீ தான் லாஸ்ட்டு. பிடித்ததை தொடர்ந்து கிடைத்ததை வைத்து வேண்டியதை உருவாக்கி வெற்றியை அடைந்திடு. வெரி குட், நல்லா இருக்கு. இவர் 22 minutes அண்ட் சிங்கிள் பிரெத் பண்ணாராம். இதை பண்ண வேணான்றாங்க. நாம் எல்லாராலையும் நம்ம நினைக்கிறத விட அதிகமாக முடியும்னு சொன்னது புத்தர். நம்ம எல்லாராலையும் முடியும், எல்லாராலையும் முடியும். நீங்கள் நினைக்கிறீங்க உலகத்தில் அதிக நாள் சாப்பிடாமல் இருக்க எவ்வளோ நேரம் நம்மளால் முடியும்? 1 நாள் 2 நாள். உலகத்தில் ரொம்ப அதிகமான நாள் சாப்பிடாமல் இருந்து காமிச்சவர். அதுக்காக காமிக்கலை அவர். வேறு நல்ல நோபல் 21 நாள் இருந்திருக்கார் காந்தி. 21 days without food a human can withstand. He has demonstrated. 29,000 அடி பனிமலையில் ஏற முடியும்னு சொல்லிட்டு டென்சிங் காமிச்சார். நிறைய பேர் பண்ணி காமிக்கிறாங்க. நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் இதே உடம்பு இதே மாதிரி கை கால் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க செய்கிறது 29,000 அடி. 5 மாடி ஏறுற லிஃப்ட் இல்லைன்னா பயப்படுவான். 10 மாடி ஏற முடியாதும்மா, மலை ஏற முடியாதும்மா. 29,000 அடி ஏறுறார். 21 நாள் சாப்பிடாமல் இருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம நினைக்கிறத விட முடியும். நம்ம எதையுமே ட்ரை பண்ணல, அப்படியே பத்திரமா பாதுகாப்பாக வச்சுருக்கோம் உடம்ப, இல்லையா? இப்போ தான் சார் வந்திருக்கோம். உங்கள் பர்சனாலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா அழகு, இல்லையா? யார் சொன்ன கேரக்டர்னு? சரி, அங்கே ஒரு சாக்லேட்டு. அதுக்கு என்னென்னா அந்த ஸ்விஃப்ட்னஸ்க்காக
ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தானே தைரியமாக ஒரு ட்ரெயினர் பேசுகிற போது அவர் சொல்கிறதுக்கு மாற்றி ஒன்று கரெக்டான விஷயத்த சொல்ல முடியும்ல. அதுக்காக குட். உங்கள் பியூட்டி இல்லை, உங்கள் படிப்பு கூட இல்லை, அது கூட பர்சனாலிட்டி. ரொம்ப படித்த குரூக்கடு இருக்கானுங்க. அதான் படிப்பு தப்பு கிடையாது. படிப்பு ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலே நீ என்ன வேணால் பண்ணலான்னு அர்த்தம் கிடையாது. என்ன வேணால் பண்ணுறவன் இருக்கான், பைத்தியங்கள் இருக்கானுங்க. ஸோ உலகத்துக்கு எதிராக பண்ணுறவங்க இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கு எதிராக பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அது மட்டுமே இல்லை. வெல்த்து பெரிய பணக்காரனாக இருக்கிறது பர்சனாலிட்டி கிடையாது. உங்கள் மேக்கப்பு நீங்கள் எப்படி உங்களை அதர்வைஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ அதுவும் கிடையாது. அப்போ எது தான் பர்சனாலிட்டி? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சரண்யா. தரண்யா ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு நான் சொல்கிறது வரலன்னா பாருங்கள் ஸ்க்ரீன்லன்றாங்க. இப்போ சார் என்ன நீங்கள் இந்த படம் என்ன சொல்லுது? அப்படி வச்சுக்கலாம். நம்ம புதுசாக வந்தவங்களை கேட்போம். இந்த படம் என்ன சொல்லுது? ஒன்றும் சொல்லியே, சும்மா தானே இருக்கு. அதெல்லாம் வந்து சைடில் வந்துருச்சு. இப்போ இந்த படம் என்ன சொல்லுது? நீங்கள் சொன்னதும் ஓரளவுக்கு லிமிட்டடாக. ஆக்சுவலாக பர்சனாலிட்டிங்கிறது நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். இப்போ நான் நிற்கிறேன்ல, நான் பயந்துட்டு பேசுகிறேன்னா, கூச்சப்படுறேன்னா, யாரையாவது பிடிச்சி வம்புழுக்கிறதுக்கு தயங்குறேன்னா, என் பர்சனாலிட்டி தான். இப்போது இங்கே எந்திரிச்ச உடனே பதில் சொன்னா சரண்யா அல்லது வேறு யாராவது நிறைய பிள்ளைங்க பதில் தரண்யா, நிறைய பேர். நீங்கள் இந்த தரண்யா சரண்யாலே தொலைஞ்சு போயிடாதீங்கம்மா, அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் என்னன்னா உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது, நான் அழகில்லை, நான் பார்க்க நல்லா இல்லை, எனக்கு பல்லு நீட்டிக்கிட்டு இருக்கு, கலர் சரியில்லை, எங்கள் அப்பா அம்மாவை நான் கூட்டிகிட்டு வர தயங்குவேன், இந்த மாதிரி புடவை கட்டிக்கிட்டு வராதம்மா, அப்பா நீ வந்து எனக்கு அப்பா அங்கே நிற்காத, என் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. இதுதான் உங்கள் காலில் கட்டி இருக்கிற கல். நீங்கள் ஓட முடியாது, நவுற முடியாது, ஏற முடியாது, உங்களை பிடிச்சி இழுக்குது. நீங்கள் உங்களை பற்றி நம்ம என்னென்னலாம் நினைக்கணும் மனசுக்குள்ளார? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 2-3 என்ன நினைக்கணும் நம்மளை பற்றி. நான் யார் சொன்ன அசாதாரணமாக? எந்திரிங்க. பேர் வத்னாஸ்ரீ. என் பேரே கேட்கக்கூடாது. என்ன எனக்கு சரியாக சொல்லவில்லையா? வர்ஷனாஸ்ரீ. நான் பேரெலாம் கற்றுக்க தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. சீக்கிரம் சாக்லேட்டை கொடுத்து. வர்ஷனாஸ்ரீ அழகாக சொன்னாங்க. என்ன சொன்னீங்க? நம்ம எல்லாரும் சாதாரணமானவர்கள் இல்லை. உன் பேர் என்ன? மைதீன். மைதீன் நினைக்கணும். மைதீன் இஸ் நாட் ஆர்டினரி. மைதீன் பிறந்திருக்கிறது, வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உலகத்தில் ஒரு பெரிய விஷயத்தை செய்கிறதுக்கு, ஒரு சாதிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன், நான் செய்வேன் அப்படின்னு நீ நம்பணும். நீ நம்பினா உன்னுடைய செயல்பாடே வேறு மாதிரி இருக்கும். நம்பலைன்னா செயல்பாடு வேறு மாதிரி இருக்காது. மைதீன் பேர் சொன்னதுக்கெலாம் கிடையாது, நீங்கள் போங்க. ஸோ எது நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உனக்கு கணக்கு வராது, நீ மக்கு, நீ லாயக்கு இல்லை, நீ உட்காரு, நீ வாயை மூடு, நீ எல்லாம் பேசாத, அந்த மாதிரி சொன்னதெல்லாம் தொடச்சி தூக்கி போட்டுருங்க. அது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. எடிசன்லேருந்து எல்லாரையும் சொல்லியிருக்காங்க, மக்கு வீட்டில் வச்சு அவனுக்கு பாடம் சொல்லி கொடுங்கலாம் சொல்லியிருக்காங்க. யாரும் மக்காயிடல. ஆனால் நீங்கள் நம்பிட்டீங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு கதை. என்னுடைய ஒரு கொட்டேஷன் என்ன தெரியுமா? என்னுடைய ஒரிஜினல் கொட்டேஷன் என்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருப்பேன் நான். உன்னை யார் வேண்டுமானாலும் கைவிடலாம், நீ கைவிட்டு விடாதே. வேறு யார் கைவிட்டாலும் நம்ம பொழைச்சிக்கலாம், நம்மளே நம்மளை கைவிட்டோம்னா அவுட்டு. உன்னை யார் வேண்டுமானாலும் கைவிடலாம். என்னமோ முணுமுணுக்கிறாங்க, எனக்கு கேட்கல. எந்திரிங்க மேடம். உன்னை யார் வேண்டுமானாலும் கைவிடலாம். அடுத்த வார்த்தை என்ன? நீ கைவிடாதே. சத்தமாக சொன்ன என்ன? நீ என்ன சொல்கிறது? என்ன? நீங்கள் கைவிடாதீர்கள் சொல்லணும். உட்கார். ஓகே. நீங்கள் யாரெல்லாம் ஆல்ரெடி உங்களை கைவிட்டவங்க கை தூக்குங்க. நம்மளால் முடியாதுன்னு கை விட்டவங்க. நீ எதுக்கடி என் கையை தூக்கி காமிக்கிற? ஏண்டி எனக்கு தெரியும் அதானே மைண்ட் வாய்ஸு. சொல்லுங்கள்.
நான் முகத்தை பார்த்தே சொல்லுவேன் யாரெல்லாம் அவங்கள கை விட்டுட்டாங்கன்னு. பார்க்கட்டுமா? இப்போ என் கண்ணை பார்க்காதவங்கெல்லாம் அப்படி தான். இப்போ நான் வந்தோடனே தலையை குனிஞ்சிக்கிறாங்க பாருங்கள், சீரியஸாக பார்க்குறாங்க. ஏய் பார்த்தா எப்போம்டா. ஓகே, நீங்கள் உங்களை நம்புங்க, உங்களை உலகம் நம்பும். நீங்களே உங்களை நம்பலைன்னா உங்களை எவனும் நம்ப மாட்டாங்க. யூ ஆர் வாட் வி திங்க். உங்கள் செல்ஃப் இமேஜ் தான். எனக்கு பேச தெரியாதுன்னு நினச்ச வரைக்கும் நான் பேச்சில் ஃபெயிலியர். எனக்கு சொன்னாங்க, நான் ராமகிருஷ்ணா மிஷன் தமிழ் ஸ்கூலில் படித்தேன். என் கூட ஒரு பையன் எங்கள் ஃப்ளாட்டில் தங்கியிருப்பான். அப்போது ஸ்கூல் படிக்கிற போது 2 பேருக்கு சண்டை வந்தால் சண்டை நடக்கும். அவன் என்னென்னமோ சொல்லுவான், சுரேஷ்னு பேர். 2 பேரும் சண்டை போட்டிருப்போம். கடைசியாக அவன் எதை சொன்னான்னு ஆஃப் ஆகிடு வந்துடுறீங்களா, ஐயே உனக்கு இங்கிலீஷ்லேயே பேச தெரியாதுன்னுவான். அவன் வித்யா மந்திரில் படித்தான், நான் ராமகிருஷ்ணா மிஷனில் படித்தேன். லாஸ்ட்டு அவன் எடுக்கிற வெப்பன் உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. நான் அப்படியே உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் பேச தெரியாதா, இங்கிலீஷும் பேச தெரியும், இங்கிலீஷில் புக்கும் எழுதுவேன், இங்கிலீஷில் கிளாஸும் எடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அதை நான் உடைச்சேன். அவன் சொன்னதுனால நான் உட்காந்துருந்தேன்னா போச்சு. நீ என்ன தெரியாதுன்ற. இன்றைக்கி அவன் என்ன அளவுக்கு போய் அவன் ஒரு MBA IITலேயோ இல்லது வேறு எங்கேயோ போய் அவன் கிளாஸ் எடுக்கலை, IIMல எடுக்கலை, நான் எடுக்கிறேன். நான் அதை அவனை குறைவாக சொல்லலை. அவன் அப்படி சொன்னதுனால நான் ஒன்றாயிடல. நான் நம்பியிருந்தேன்னு வச்சுங்க, நான் போச்சு. இங்கிலீஷில் எடுக்கலைனாலும் தப்பு இல்லை. நமக்காக அவன் மொழிபெயர்க்க ஒருத்தன் வந்துடுவான். நமக்கு அறிவு நல்லா இருந்தால். ஜெர்மனியில் ஜெர்மன் லாங்குவேஜில் படிக்கிறாங்க, ஜாப்பனீஸில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் படிக்கிறாங்க. யூரோப்பில் பல பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. எல்லாம் முன்னேறின தேசம். மொழி என்பது முக்கியம் இல்லை, அறிவு தான் முக்கியம். இன்றைக்கி எல்லாம் டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு. இப்போ ஹிந்தியில் இருக்கிறது, நான் போய் கனடாவில் பெங்களூரில் கிளாஸ் எடுக்கிறேன். எப்படி? கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு கனடாவில் சொல்கிறேன். நான் பேசினா திருப்பி சொல்லுது. இன்டர்பிரட்டர் வந்துருச்சு. நான் இப்போ தமிழில் அப்படியே பேசிவிட்டு, சார் இந்த புஸ்தகம் என்ன விலை, எனக்கு இது அவசியமாக வேணுமே, இது வேறு எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு சைனீஸ்னு தட்டிட்டு இப்படி காமிச்சேன்னா கேட்கனா அவன் பதில் சொல்லுவான். அவன் பொக்க நான் தமிழ்னு தட்டினேன்னா இந்த புஸ்தகம் இங்கே கிடைக்காது, இங்கேயே கேட்குறீங்க அப்படின்னு தமிழில் சொல்லும். இதெல்லாம் இருக்குது. இதுக்கு ஏன் கவலைப்படுறோம்? ஒரிஜினலாக என்ன யோசிக்கிறோம்? சிந்தனை. உங்கள்கிட்ட கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மூளையை கொடுத்துருக்காரு. அளவு இல்லை சிந்திக்கிற திறன். அதை விட உலகத்தில் சூப்பர் கம்ப்யூட்டரே கிடையாது. அந்த கம்ப்யூட்டரில் டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். நமக்கு டைம் இல்லாதனால இந்த கதையை ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த 2 பசங்க இருந்தானுங்க. இந்த 2 பசங்களும் ரொம்ப ரொம்ப அறந்த வால் பசங்க. தெரிஞ்ச பையன் மாதிரி இருக்கா? இல்லை உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோவா? அப்படி தான் இருக்குது. கதை நல்லா இல்லைங்க, இதை என் ஃபோட்டோன்னு சொல்லி மாட்டிக்காத நீ. ஸோ அந்த பசங்க 2 பேரும் பயங்கரமாக எந்த பக்கத்து வீட்டுக்கு போனாலும் எதையா தூக்கிட்டு வந்துடுவானுங்க. அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே தமிழ், என்னது? களவாணி பசங்க. பக்கத்தில் உட்காந்துருக்க. ஸோ இவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலை, இந்த பிள்ளைங்களை எப்படியா திருத்தணும்னு. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல அந்த பசங்க. ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருந்தார். எல்லாம் சொன்னாங்க, உன் பிள்ளைய அவர்கிட்ட வேணால் அனுப்பான், அவர் ஏதாவது புத்தி சொல்லுவாருன்னு. இவங்க முதல் நாள் தனியாக போய் அந்த அம்மாட்ட, எனக்கு 2 பசங்க இருக்கானுங்க, விளையாட்டுத்தனமாக இருக்கானுங்க, எதையாவது எடுத்துட்றானுங்க, நீங்கள் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள். சரி வர சொல்லுங்கள், கூட்டிகிட்டு வாங்கன்ட்டார். இவங்ககிட்ட என்னன்னு காரணம் சொல்லாமல் அந்த அம்மா 2 பேரையும் கூப்பிட்றாங்க. வாடா ஒருத்தரை பார்க்கலாம். 2 பேரும் போன உடனே, கிட்ட போன உடனே சாமியாரை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சின்ன அம்மா கையிலேருந்து பிச்சுக்கிட்டு ஓடிட்டான், வீட்டுக்கு ஓடிட்டான். பெரியவன் மாட்டிக்கிட்டான். பெரியவனை கொண்டு போய் அந்த ரூமில் விட்டுட்டு அம்மா போயிட்டாங்க. ஐயோ கதவு சாத்திக்கிச்சு, நம்மளும் இவரும் நிற்கிறோம் அப்படின்னு அந்த பெரிய பையன் பயந்து நிற்கிறான். பெரிய பையனுக்கே வயசு கம்மி தான். சாமியார் யோசிக்கிறாரு, இவனுக்கு எப்படி சொல்லி புத்தி சொல்லலாம்? டைரெக்டாக திருடாதுன்னா கேட்க மாட்டான், நல்ல புத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறார். நல்லா உயரமாக குண்டா தொப்பையாக நிற்கிறாரு. இவன் நம்ம தூண்டிருக்கான் எய்த்தாப்பில் இப்படி நிற்கிறான் அவர் முன்னாடி. கடவுள் தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவன் நினச்சான், தம்பி தப்பிச்சு ஓடிட்டான், நம்ம தான் மாட்டிக்கிட்டோம், கடவுள் தெரியுமாவா? தெரியாதே, பேசாமல் நின்றுட்டுருக்கான். அவர் இன்னொரு வாட்டி கேட்டார், கடவுள் தெரியுமா அப்படின்னார். அவன் அந்த வார்த்தையே இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. வீட்டில் சாமி கும்பிடுவாங்க, அப்படி இப்படி தான். கடவுள்லாம் அவனுக்கு தெரியல. என்ன பண்ணால் பயந்து போய் பார்த்துட்டே இருக்கான் அவரை. கால் உதறுது அவனுக்கு. அவர் பார்த்தார், என்ன எல்லோரும் நம்ம கேட்டால் பதில் சொல்லுவாங்க, இவன் இப்போ திமுறை நின்றுட்டுருக்குறான். அவனோட கடவுள் தெரியுமாடா, எங்கே இருக்கார் அப்படின்னு விட்டான். ஓட்டம் கட 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 கடன்னு வீட்டுக்கு போயிட்டா பையனை தம்பியை காணோம்.
பார்த்தா பாத்ரூம் லேசாக கதவு ஆடுது. ஆஹா, பாத்ரூமில் போய் தம்பி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு போய் பாத்ரூம் கதவை தட்டுறான். டேய் கதவை தரடா. அவன் திறக்கலை. டேய் நான் வந்துட்டேன்டா, நீ கதவை தரடா. என்னடா? அவன் வந்தான். என்னடா சொன்னார் அவர்? ஒன்றும் இல்லைடா, பிரச்சனை கொஞ்சம் பெருசு தான் போல் இருக்குங்க. என்னடா பிரச்சனை? கடவுளை காணாம போல் இருக்கு, நம்ம மேலே சந்தேகப்படுறாங்க. ஒரு கடவுள் எங்கடா, எந்த திருட்டுனாலும் இவங்க மேலே சந்தேகப்படுறதுனால கடவுளை காணும் போல் இருக்கு, நம்ம மேலே தான்டா சந்தேகப்படுறாங்க. சார் நீங்கள் எடுத்தீங்களா? இல்லையா? ஓகே. அப்போது அவங்க மேலே யாரும் சந்தேகப்படல, அவன் தான் கற்பனை பண்ணிக்கிட்டான்ற மாதிரி நம்மளை யாரும் உலகம் நம்மளை தப்பாலாம் நினைக்கல, நம்ம தான் முதல்ல நினைக்கிறோம் நமக்கு தெரியாது. நீ எந்திரி பதில் சொல்லுன்னா, நான் வேணாம் மிஸ், வேறு யாராவது சொல்லுங்கள். ஏய் நீ போடா, நீ போடா. அப்போ நீ எதுக்குடா வந்த? நீ வாழ வேண்டாமா? நீ சாதிக்க வேண்டாமா? உனக்கு பெருமை வேண்டாமா? உன்னை பாராட்ட வேண்டாமா? உனக்கு நீ அனுபவிக்க வேண்டாமா அந்த வாழ்க்கையை? பயத்தை விட்டுட்டு, தப்பானா கூட பரவாயில்ல, யாரோ எழுதியிருந்தாங்க அழகாக, நீ போனால் தான் உனக்கு என்ன தெரியலன்னு தெரியும். தெரியல நின்று 2 வாட்டி குட்டு வாங்கினா தான், அசிங்கப்பட்டால் தான் தெரிஞ்சுக்கணுங்கிற வேகம் வரும் அதை சரி பண்ணுறதுக்கு. அப்புறம் தெரிஞ்சுக்கினா பெரிய ஆள். இவங்களெல்லாம் தெரியுமா? காந்தி, ரமணர், காமராஜர், பாரதியார், அன்னை தெரசா. இந்தம்மா யார்? யாரோ சொல்லிட்டாங்களே, யார் சொன்னவங்க? எந்திரிங்க. பேர் சுதாமூர்த்தி. அவர் பேர் நாராயணமூர்த்தி. சுதாமூர்த்தியோட ஒய்ஃபு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 கோடி ரூபாய்க்கு பணக்காரங்க. அவங்களுக்கு அவங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க பாருங்கள். அவங்க போய் ஸ்கூல்ஸ்லாம் நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் கூப்பிடல, சுதாமூர்த்தி கூட கூப்பிடலாம். அவங்க ஷீல் பி வெரி இன்ட்ரெஸ்டட் வந்து டீச் பண்ணுறதுக்கு, சொல்லி கொடுக்குறதுக்கெல்லாம். அவங்க காட்டன் சாரி தான் கட்டியிருக்காங்க. பணம் அவர்களை கரப்ட் பண்ணலை, அவங்க மனசை. அவங்க வந்து வாழறாங்க. வாழணும், நம்ம மக்களுக்காக வாழணும், மற்றவங்களுக்காக வாழணும், நம்மளுடைய திறமையை கண்டுபிடிக்கணும், நம்ம உலகத்துக்கு காமிக்கணும், கொடுக்கணும். இதுதான் மனிதனுடைய சிறந்த பண்புகள். இல்லை எல்லாத்தையும் நானே எடுத்துக்கணும், தெரியலனாலும் ஏமாற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்த படத்தை இங்கே போட்டிருக்கேன், எங்கே ஆரம்பித்தோம், எங்கே வந்திருக்கோம்? இந்த செக்ஷனுடைய தலைப்பு என்ன? உங்கள் பர்சனாலிட்டி. இவங்க தான் பெஸ்ட்டு பர்சனாலிட்டி. ஒருத்தர் சட்டையை போடாதவர், ஒருத்தர் கை முக்கா கை, ஒருத்தர் அம்மா மூஞ்சியெல்லாம் சுருக்கம். இவங்க தான் நல்ல பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி என்பது உங்கள் தரண்யா மேடம் என்ன கரெக்டாக சொன்ன பேர்? பர்சனாலிட்டி என்ன? கேரக்டர். இவங்கெல்லாம் கேரக்டரில் 100க்கு 100. நீங்கள் உங்கள் ட்ரெஸ் இல்லை, உங்கள் பணம் இல்லை, உங்கள் கார் சைஸ் இல்லை. நேற்று என்னை கூட்ட வந்தார் சென்ட் ஜோசப்ஸுக்கு ஹெச்ஓடி ஒருத்தர் ஜான்னு, தெரியாமல் ஆல்டோ காரில் வந்துட்டார். உட்கார நான் கொஞ்சம் சிரமம் பண்ணேன். சார் சின்ன காரில் வந்துட்டோம் சார், சாரி சார்ண்ணா. சார் காருங்கிறது ஒரு பிரயாணத்துக்கான ஒரு ஃபார்ம், அது ஒரு ஃபங்க்ஷனுக்கான ஒரு விஷயம். அதுக்கு இது போதும். நீங்கள் கவலைப்படாதீங்க. 3 கோடிக்கு கார் வாங்கணுங்கிறது இல்லை, 3 லட்சத்துக்கு காரே போதும். மழையிலேருந்து காப்பாற்றி ஒரு ஆளை ஒரு இடத்துலேருந்து கொண்டு போய் வைக்கிறது தானே. அதனால் பணத்துக்கோ அழகுக்கோ நினைக்க. அப்படின்னா டயனா தான் உலகத்தில் பெரிய ஆளாக இருந்திருக்கணும். டயனா இறந்தே போயிட்டாங்க, ரொம்ப அழகு. அம்பானிகள் தான் நிம்மதியாக இருக்கணும். பணம் தான்னா அவங்க நிம்மதியாக இல்லை. அதிகாரம் தான் நிம்மதினா நம்ம முதல்வரும் பிரதமரும் நிம்மதியாக இருக்கணும். இருக்காங்களா? இல்லை, டெய்லி ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம திறமையை காமிச்சிருந்தா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது தான் கேரக்டர். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே பெஸ்ட்டு ஹையாக வச்சுக்கணும் உங்களுடைய எய்மை. குறைவான இலக்கு வைத்துக்கொள்வது குற்றம்னு ஒரு பெரிய மனுஷன் சொன்னார். அவர் யார்? கலாம் என்று சொன்னாங்க. சாக்லேட் கொடுங்க உங்களுக்கு. எப்படி தெரியும் உங்களுக்கு? வெரி குட், வெரி குட், குட். குறைவான இலக்கு வைத்துக்கொள்வது சரியில்லை அப்படின்னு சாப்பிட்டா சொல்ல, குற்றம்ங்கிறார் அவர். இட்ஸ் அ கிரைம். டு எய்ம் லோ இஸ் அ கிரைம். உங்கள் எய்ம் என்னன்னா பெஸ்ட்டாக இருக்கணும். நீ என்ன அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணு. மிஸ் பண்ணால் பரவாயில்ல, தோற்றா பரவாயில்ல. இப்போ நீ வச்சுக்கிறதே ரொம்ப கம்மியாக வச்சா நான் ஒரு பின்னாடி வரும், அதை காமிக்கிறேன். கலாம்னு அந்த பொண்ணு பேர் எழிலோவியா. முன்னாடியும் பரிசு வாங்கினாங்க. இலக்கை காட்டிலும் அதிக, ஏன்னா கிராவிட்டி இழுத்துன்றாங்க. மைக்கேல் ஆஞ்சலோன்னு ஒருத்தரை போய் நான் பார்த்தேன் யூரோப்பில் ஒரு எக்ஸிபிஷனில். அவர் எழுதி வச்சிருந்தது வந்து
our biggest problem is not that we aim high and miss it. Our biggest problem is we aim low and achieve it. நான் சொன்னதை யார் திருப்பி சொல்லுவாங்க? அங்கே யார் இருக்காங்களா சார்? வெளியில் இப்போ வந்துட்டாங்க. அங்கே போகிறோம் நாங்கள். நான் நடக்க வழி இருக்கா சொல்லுங்கள். நான் ஒரு முறை சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சொல்லவா? Our biggest problem is not that we aim high and miss it, but we aim low and achieve it. வெளியில் உட்கார வச்சுட்டாங்க. கேட்குதா? புரியுதா? பார்க்குதா? சாரி, கோச்சிக்காதீங்க, இடம் இல்லைன்னு வச்சுருக்காங்க. எல்லோரும் உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்படி ஆகிப்போச்சு நிலைமை. பரவாயில்ல. பட் உங்களையெல்லாம் பாராட்டணும். ஆமாம், நீங்கள் பேசாமல் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு சரியாக கேட்கலைன்னாலும். தேங்க்யூ. நான் அங்கே இருக்கவா? போட்டுமா? இது எதாவது கேட்குதா? கேட்கல. பரவாயில்ல, அடுத்த முறை நல்லா அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு வச்சுக்குவோம். பார்ப்போம். வாங்க. தேங்க்யூ. வாங்க. கேட்கல சார் அவங்களுக்கு. இல்லை, சாரி. சொல்லுங்கள், யாருக்கு சொல்ல முடியும்? அதில் இருக்குது ஸ்க்ரீனில். அது தமிழில் சொன்னால் சொல்லிடுறீங்களா? நான் நினச்சேன் இங்கே நிறைய இங்கிலீஷ் புலியெல்லாம் இருக்குதுன்னு நினச்சேன். புலியெல்லாம் தூங்குது. சொல்லுங்கள். வாங்கிக்கிங்க, சாக்லேட் வாங்கி. உங்கள் பேர்? வெரி குட், சூப்பராக சொன்னீங்க. நான் ட்ரை பண்ண மாட்டேன் உங்கள் பேரை. அபி சுபா. வெரி குட், குட். நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது மிக உயர்ந்த இலக்குகளை எடுத்துக்கொண்டு அதை தவற விடுவது அல்ல. நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது குறைவான இலக்குகளை எடுத்துக்கொண்டு அடைந்து விடுவது. இப்போ யார் சொல்லுவீங்க? இல்லை, தமிழில். நம்ம தவறு அதிகமாக இலக்கை வைத்துக்கொண்டு அதை தவற விடுவதில்லை. குற்றமே நம் குறைவான இலக்கை வைத்துக்கொண்டு இதை அடைவது. வெரி குட். திடீர்னு இங்கிலீஷ் தமிழ் மாற்றணுன்னு சொல்லிட்டியே நீ. அது ஒரு ஸ்கில் தான். தடுமாறாமல் சொல்லிட்டேன் நீ. வெரி குட். உனக்கு யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் இங்கிலீஷ், பட் ஸ்டில் யூ அட்டெம்ப்டட் அண்ட் டிட் வெல். குட். ஸோ நம்ம கிளாஸ் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணாமல் நான் பாஸ் பண்ணால் போதுன்னு எய்ம் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு பெருமைப்படுறோம்ல, அதுதான் பிரச்சனைன்றார். ஏன்டா நீ எய்ம் பண்ணதே பாஸ் பண்ணுறதுக்கு தான், அதை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பெருமையாடா? நீ எய்ம் பண்ணுறது கிளாஸ் ஃபஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணு, ஃபஸ்ட் ரேங்க் எய்ம் பண்ணு, கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அது தப்பு இல்லைன்றாங்க. ஆனால் நீ எய்ம் பண்ணுறதே கம்மியாக இருந்ததுன்னா போ குறைஞ்சிரும் லைஃப் ஸ்டாண்டர்டு. இப்போது இங்கேருந்து நெய்வேலியிலேருந்து நான் பண்ருட்டிக்கு போனால் எவ்வளோ கிலோமீட்டர் சார்? பஸ் இல்லையா? இல்லை, கிலோமீட்டர் தூரம் சொல்லுங்கள். ஒரு 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர் நான் நடந்து போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? நான் சைக்கிளில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? மோட்டர் சைக்கிளில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? ஃப்ளைட்டில் போனால் டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணால் எவ்வளோ ஆகும்? அப்போது அவ்வளோக்கோளோ நம்ம வாழ்க்கையில் இந்த திறமையில் கூட்டுற போது நம்ம உயரங்களை அவ்வளோ வேகமாக அடையலாம். நீங்கள் இப்போ சரியாக படிக்கலை, நல்லா மார்க் வாங்கலை, நல்லா பாஸ் பண்ணல, இதெல்லாம் கவனம் இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை பண்ருட்டிக்கு நடக்கிற மாதிரி 7,000 ரூபா 8,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போய் ஒரு டீச்சராகவோ ஒரு கடையில் துணி கடையிலையோ எங்கேயோ ஒரு வேலைக்கு போயிட்டு அதை சம்பளத்தை வாங்கி அப்புறம் கடனை வாங்கி அந்த கடனை கட்டிக்கிட்டு கம்மலை அடகு வச்சு திருப்பி வச்சு இப்படி ஒரு வாழ்க்கையை சுமாரான வாழ்க்கையாக போயிடும். நீங்கள் இப்போ நல்லா படித்து இல்லைன்னா ஒரு டிரைவராகவோ கண்டக்டராகவோ அதெல்லாம் குறைவுன்னு சொல்ல, ஆனால் அதெல்லாம் குறைவான சம்பளங்கள், அதெல்லாம் செய்கிறதுக்கு மிஷின் வந்துடும். நம்ம இப்போ நல்லா படித்து மேலே போயிட்டோன்னா நம்ம ஒரு ஒரு நல்ல சம்பளத்தில் நல்லா இருந்தால் நம்ம வீடு நல்லா இருக்கும், நம்ம ஒரு டாய்லெட் கட்டிக்கலாம், நம்ம ஒரு சுத்தமான இடத்துல குடியிருக்கலாம், நல்ல உடை உடுத்திக்கலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், நல்ல பொழுதுபோக்குகள் பண்ணலாம், வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அது எல்லாத்துக்கும் இப்போ தான் வேலை நடக்குது. உங்கள் ஸ்கூலில் நீங்கள் இப்போ படிக்கிற பொழுது எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் சிந்திக்கிறீங்க, எப்படி உங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, எப்படி கூடுதலாக படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு போட்டி வச்சு அதில் கலந்துக்கிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்கள் திறனை வளர்த்துக்கிறதன் மூலமாக நீங்கள் உலகத்தில் ஒரு பெரிய ஆளாகும். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. முன்னைய விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஜனநாயகப்படி நடக்குது இது. ஆனால் நம்ம தான் நிறைய பேர் இதை போய் எடுத்துக்காமல் விடுறோம். இதை எடுத்துக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. நம்ம அதுதான் பார்க்குறோம், எவ்வளோ சாதாரண ஆட்கள்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ நான் போட்டது என்ன, அடுத்த ஸ்லைடில் வந்தது என்னது? அது ஒரு திருக்குறள்.
நான் இந்த மைக்கேல் ஆஞ்சலோடைய கொட்டேஷனை திருப்பூரில் ஒரு ரோட்டரி மீட்டிங்கில் சொன்ன பிறகு ஒரு பிரேக்கில் வந்து ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் மைக்கேல் ஆஞ்சலோ சொல்கிறீங்க, இதே தமிழில் இருக்குது சார், அப்படியே பொருந்துது சார், ரொம்ப நல்லா இருக்குது சார், திருக்குறள் சார், நான் சொல்லுங்கன்னு கேட்டேன். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன். அவர் வெஸ்ட்டில் இருக்கார். ஒரு 500 வருஷம் 400 வருஷம் முன்னாடி மைக்கேல் ஆஞ்சலோ இருந்திருக்கலாம். 2000 வருஷம் முன்னாடியே நம்மால் சொல்லியிருக்காரு. அந்த திருக்குறள் என்ன? இன்னும் ஒரு வாட்டி காமிக்கிறேன், யார் சொல்லிடுறீங்கன்னு பார்ப்போம். நீ சொல்லிடுவியா? சொல்லு. வெரி குட். அது உனக்கு சிலபஸில் வருதா, பாடத்தில் இருக்கா? போன வருஷம் படிச்ச, பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுருக்கீங்க. கொடுங்க, சாக்லேட் கொடுங்க. குட். உன் பேர் என்ன? ஸ்ரீராம். வெரி குட். நீங்கள் வந்து மைக்கில் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லி எல்லாருக்கும், இல்லை அங்கேருந்தே சொல்லு, மைக்கு மட்டும் கொடுங்க. மைக்குக்காரர் எங்கே போயிட்டாரு? சரி விடு, டைம் ஆகிடும். மைக்கு அவர் அந்த பையனுக்கு கொடுங்க. நீங்கள் ஓடியா, நீ ஸ்க்ரீனுக்கு வா, நான் போடுறேன், நீ வந்து சொல்லு. நீ தான் வாத்தியார் இப்போ இந்த செக்ஷன். சீக்கிரம் வா, பயப்படாம வா. நான் தான் சொல்கிறேன், பயப்படாதீங்க, தயங்காதீங்க, எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு தானே சொல்கிறேன். வா. அது விளக்கமும் சொல்லிவிடு. நீ அங்கே போ, அதை பார்த்து சொல்லு, இங்கேருந்தே சொல்லு, அப்படின்னு சொல்லு. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. நம்ம முயலை வேட்டையாடி அந்த அம்பை பிடிக்கிறத விட யானைக்கு குறி வச்சு அது தப்புன அம்பை பிடிக்கிறது பெரிய விஷயம். நம்ம ஒரு முயலை அட்டம் பண்ணி அடிச்சிட்டோம், சக்ஸஸ்ஸு. அந்த அம்பை பிடிச்சிட்டு இருக்கிறத விட ஒரு யானையை எய்ம் பண்ணி மிஸ் பண்ண ஈட்டியை பிடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க, அதுதான் கிரேட்டுன்ற திருவள்ளுவர். எப்போ? 2000 வருஷம் முன்னாடி. இவ்வளோ காம்படிஷன், ஜிடிபி க்ரோத்து, இன்டர்நெட் இல்லை. அவர் எங்கேயோ உட்காந்துட்டு சொல்லியிருக்காரு, மயிலாப்பூரில் உட்காந்து சொல்கிறாரு அவர், காட்டில் போய் நீ முயலை பிடிச்சிட்டு பெருமாடி ஆதரா ஜஸ்பாஸு, நீ வந்து சென்டமு ஸ்கூல் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுறா, அது யானை கிடைக்கலனா கூட பரவாயில்ல. யார் சொல்கிறா? திருவள்ளுவர். உன் பேர் சொல்லு. ஸ்ரீராம் சார். ஸ்ரீராம் சொல்கிறாரு நமக்கு. போயிட்டாங்க. குட். சாக்லேட் வாங்கிட்டியா? எஸ் சார். தேங்க்யூ சார். எந்த ஸ்கூலு? ஐ எம் ஃப்ரம் மஹர்ஷி வித்யா மந்திர் சார். வெரி குட். குட். தேங்க்யூ. ஞாபகம் வச்சிருக்கேன், கரெக்டாக சொல்கிறேன், வார்த்தையெல்லாம் நல்லா உச்சரிக்கிறேன். குட். தேங்க்யூ சார். இது இங்கிலீஷில் இருக்கிறத யாராவது அப்புறம் நீங்கள், நான் இப்போ எடுத்துருவேன் ஸ்லைடை, பார்த்துட்டு கரெக்டாக சொல்லணும். யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். எவரு? மீரா? இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச அட்டம் பண்ணுங்க, ஃபெயில் ஆனால் பரவாயில்ல. சரி, விட்டுருவோம். இட் இஸ் மோர் பிளசன்ட் டு ஹோல்ட் அ டார்ட்னா ஈட்டி தட் ஹஸ் மிஸ்ட் அன் எலிஃபெண்ட் தேன் விச் ஹஸ் ஹிட் அ ஹேர்னா முயல் இன் த ஃபாரஸ்ட். இது நம்மால் சொல்கிறாரு. இது நமக்கு ஒரு பெரிய லெசன். இதுக்கு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எண்ணுவதெல்லாம் வெள்ளத்தனையது மலர் நீட்டம். உள்ளத்தானே நம்ம எவ்வளோ லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறோங்கிறது நம்ம எய்மை பொறுத்து தான் இருக்குது. டு எய்ம் லோ இஸ் க்ரைம். ஸோ நீங்கள் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லாதீங்க உங்களை. நம்ம ஆவரேஜாகவே இருக்கக்கூடாது எதுலேயும். நம்ம எப்பயுமே ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்கணும். நீ ஆவரேஜா? இல்லை. இவர் யார்? இப்போ சில பேரை கேட்பாங்க. ஸோ நான் இந்த எம்ஏக்கு கிளாஸ் எடுப்பேன் சென்ட் ஜோசப்ஸில். கேட்பாங்க, சார் இந்த பேப்பரில் பாஸ் பண்ண மினிமம் எவ்வளோ சார் வாங்கணும்? 35. அவன் இப்போ எதுக்கு செட் ஆகிட்டான்? 35 வாங்கினா போதும், இந்த பேப்பரை பாஸ் பண்ணிடலாம். நான் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்ன சொல்லுவேன், மினிமம் ஆட்கள். எது செஞ்சால் போதுமோ அதை மட்டும் செய்கிற மினிமம் ஆட்கள். இன்னொருத்தன் வந்து கேட்பான், சார் இந்த பேப்பரில் இது வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 7 வருஷமாக அந்த கிளாஸ் நடக்குதுல்ல, எந்த ஸ்டூடெண்ட் சார் மேக்ஸிமம் வாங்கியிருக்காங்க? 85. அவன் என்ன ட்ரை பண்ண போகிறான்? 85க்கு மேலே ட்ரை பண்ண போகிறான். யார் மேக்ஸிமம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை விட நான் கூட பண்ணுறேன்.
அவங்கள நான் என்ன சொல்லுவேன், தே ஆர் மேக்ஸிமம் பீப்புள். இப்போ இங்கே இருக்கிறதுல நீங்கள் மேக்ஸிமம் பீப்புளெலாம் கை தொட்டுங்க, அந்த மென்டாலிட்டி இருக்கவங்கெல்லாம். டேய் நீ ஏன்டா தூக்குற அப்படின்னு யாரையும் கேட்கக்கூடாது, அட்லீஸ்ட் சபைக்காவது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கை தூக்குற போது கை போடுங்க. வெரி குட், கை தட்டலாம். நீங்கள் உங்களுக்கு நல்லா பண்ணுறீங்க. இப்போ உங்கள் சார் இருக்கார், பிரபாகர் சார், அவர் மினிமம் அரேஞ்ச் பண்ணல, மேக்ஸிமம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ என்னை இங்கே வரவழைக்கிறதுக்கு அவர் வண்டி கொடுக்குறதா இருக்கட்டும், எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் பார்த்துட்டு நான் வீடுன்னு நினச்சேன். என்ன சார் இதுக்குள்ளே கொண்டு போகிறீங்கன்னு. நான் இங்கே வந்தேன், எனக்கு பென்ட்ரைவில் வந்தேன். நான் லேப்டாப் கொண்டு வரல, ப்ரோக்ராம் இருக்காதுன்னு நினச்சி வந்தேன். உடனே லேப்டாப் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்டர்நெட் இல்லைண்ணே, உடனே இன்டர்நெட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் கொண்டாந்து தண்ணி பாட்டில் ஓப்பன் ஆகி சட்டையெல்லாம் நனைஞ்சி போச்சு, மொத்தம் 7 நனைஞ்சி போச்சுண்ணே. உடனே அயனுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. மேக்ஸிமம் பீப்புள் எது முடியுமோ எல்லாம் பண்ணு. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கே வந்தோன்னே வீடியோ எப்படியாவது கொண்டு வந்துடணும். இங்கே முன்னாடியே ஃபஸ்ட் டைம் நடந்திருந்தா கை தட்டினீங்களா, அப்போ உள்ளே போய் வீடியோவை எப்படி கொண்டு வரது, அவங்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க எப்படி வீடியோ கொண்டு வரது. இந்த லிங்கை கட் பண்ணி அதில் போடுவோமா, ஏதாவது காப்போமா, பிள்ளைங்களுக்கு காப்போமா. நம்மளால் முடிஞ்சது எதையும் போதும்னு நம்ம நிறுத்தவே கூடாது. அது லிமிட்டிங் பிலீஃப்ஸ். நம்மளால் முடிஞ்சது எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி வேணால் வந்துட்டு போகுது. அப்போ நம்ம என்ன மனிதர்களாக இருக்கணும் வாழ்க்கையில், மேக்ஸிமம் மனிதர்கள். மூச்சு பிடிக்கணும்னா ஸ்டீவ் நைசன் நினைக்கிறானா 22 நிமிஷத்துக்கு மேலே முடிப்பேன். குகேஷ் மேக்ஸிமம் உலகத்தில் கிராண்ட் மாஸ்டர், நான் அது வரைக்கும் போவேன். அதுக்கு மேலேயும் நான் செட் பண்ணுவேன். இன்னும் டைம் கூட குயிக்காக கூட முடிச்சு காமிப்பான், மூவ்ஸ் குயிக்காக அதை விட ஷார்ட்டாக முடிச்சு காமிப்பான். வேறு எவனுமே பண்ண முடியாதுன்னு பண்ணிடணும் நம்ம. ஏன்னா எல்லோரும் வல்லவரே, நம்ம அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். இந்த வீடியோ வருமா சார்? சார் இந்த வீடியோ போடுங்க. இவர் பாருங்கள், 2008 நடுவில் நிற்கிறான் உசேன் போல்ட்டு, 2012 நடுவில் நிற்கிறான், 2016 நிற்கிறான். நடுவில் நின்னா என்ன அர்த்தம்? கோல்டு மெடல். 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அப்போது 2008னா அவன் 2004 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். 4லேருந்து 2016 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாலே 12 வருஷம். 12 வருஷம் உலகத்தில் நடக்கிற ஒரு பெஸ்ட்டு ஃபோரமில் கோல்டு ஒலிம்பிக்கில் அடிக்கணும்னா அவன் எவ்வளோ ப்ராக்டிஸு, எவ்வளோ ஃபிட்னஸ்ஸு, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் இருக்கும். ஃபுட்டு கண்ட்ரோல், ஸ்லீப்பு, எக்ஸசைஸு, அவாய்டிங் என்டர்டெயின்மெண்ட்டு, அவ்வளோ பண்ணி ஹீ கெப்ட் ஹிம்செல்ஃப். ஒரு கோல்டே பெருசுங்க, ஒலிம்பிக் கோல்டு. ஒலிம்பிக்கில் சில்வரே பெருசுங்க, பிரான்ஸே பெருசுங்க, பார்ட்டிசிபேஷனே பெருசுங்க, கண்ட்ரி ரெப்ரசன்டேஷனே பெருசுங்கன்னு யூ கேன் டைல்யூட். He decided, I will get the gold, just not once, but any number of times. Maximum people. நம்மளுடைய எண்ணம் எல்லாம் மேக்சிமத்தில் இருக்கணும். இப்போ யாராவது சொல்லுங்கள் அந்த திருக்குறளை. டாட டடடடடடா எந்திரிச்சு சத்தமா நீ சொல்லு. இவனுக்கு ஏற்கனவே சாக்லேட்டு ஜஸ்ட் மிஸ்ஸு. எந்திரி. சூப்பர். சாக்லேட். உன் பேர்? ஜாரன் ஜோஷ்வா. அப்படி சொல்லு, அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். உன் பேர் காமனாக இல்லைல்ல? ஜாரன் ஜோஷ்வா. அவங்கள மட்டும் நான் கட்டுமா? அவங்கள மட்டும் இப்போ வா. சரி, நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இங்கே இருந்தால் எந்திரிச்சு போகிறாங்க, சொல்ல போகிறீங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்போது 2 ஸ்கூலுக்கு மட்டும் ஏதோ 1:30 மணிக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், அவங்க மட்டும் எந்திரிச்சு போவாங்களா? அவங்க போட்டு நீங்கள் மிச்ச பேர் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த வீடியோ போடுங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். நீங்கள் வெளியில் இருக்க பிள்ளைங்களை இங்கே உட்கார சொல்லிடலாம். அப்போது வந்து கூட ஒரு 20 மினிட்ஸ் இன்னும். திருப்பி ஸ்லைடுக்கு வந்துடுங்க. வருடங்கள் மாறலாம், களங்கள் மாறலாம், அதே ஆள் நான் விட மாட்டேன்றான், நான் தான் ஜெயிப்பேன்றான். எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க போட்டிக்கு, எவன்லாம் ட்ரை பண்ணியிருப்பான். அப்போ அவனோட பெட்டராக வருவான், வந்தாலும் நான் தான்றான். எல்லோரும்
எல்லோரும் அசாதாரணமானவர். அவன் முடிக்கிறான், அவன் மைண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்படியே இருக்கான் பாருங்கள் 3 வருஷத்துக்கு. அவ்வளோ வயசு தலைமுடி தான் கொட்டி போச்சு, மற்றபடி ஹார்ட் இன்னும் உறுதியாக இருக்குது நம்ம செய்யணுங்கிறத. நம்மால் சும்மா சினிமாவில் நடித்து இந்த போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. இவன் உண்மையான வீரவன், ஐ ஆம் த கிரேட்டஸ்ட்டு அப்படின்னு அவன் நம்புகிறான். இது எதோட கனெக்ட் பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொன்னதில் எதோட தொடர்பு படுத்தலாம்? நல்லா தெளிவாக கேட்கணும்ல, கும்பலில் கேட்டால். பர்சனாலிட்டி வெரி குட். அந்த பொண்ணுக்கு எந்திரிங்க, சாக்லேட் கொடுங்க. உங்கள் செல்ஃப் இமேஜ், மிரரில் பார்த்த இமேஜ் காமிச்சன்ல, அவன் மிரரில் பார்க்கையில் ஐ ஆம் த கிரேட்டஸ்ட். முகமது அலி அப்படி தான் சொல்லி பாரான், ஐ ஆம் த கிரேட்டஸ்ட். யார் அவங்கள கிரேட்டஸ்ட் நினைக்கிறாங்களோ அவங்கள தோக்கடிக்கிறது கஷ்டம். யார் வீக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தோக்கடிக்கிறதுக்கு ஈஸி. நீங்கள் உங்களை வீக்குன்னு நினச்சிங்கன்னா போச்சு, நீங்கள் முட்டாள்னு நினச்சிங்கன்னா போச்சு. உங்களுக்கு சொல்ல தெரியாமல் போகலாம், ஆனால் நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம நினப்பு தான் எதை கெடுக்கும்? அது என்ன பொழப்பு? ஸோ இது வருமா வராதில்ல இந்த வீடியோ தம்பி? வேண்டாம், வருது. இது ஒன்று மட்டும் ஸ்க்ரீனில் வருது இல்லை? கரெக்டாக நான் கொண்டாந்ததே வருது, ஆடியோ வரல, பரவாயில்ல. இது இந்த பிரிவில் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிர்பவர். விவசாயிகள் செந்நீர் சிந்தியும் சென்னல் விளையவில்லை, பார்த்தார் இந்த சாமி. உணவு படைக்கும் கைகளே உழும் கருவியையும் படைத்து விட்டன. இன்று ஏரோட்டும் மனிதரெல்லாம் பாராட்டும் மா மனிதராகிவிட்டார் அவர். குடும்பத்திலிருந்து வந்த ஈரோட்டு உழவர், கலப்பை பிடித்து களைத்து போகும் கழனிவாழ் மக்களுக்காக கருவி படைத்து வருபவர். உழுதுண்டு வாழ்வார்களின் உழைப்பை மிச்சப்படுத்த உழுதுண்டு கருவியை கண்டுபிடித்த வேளாண் பொறியாளர். இதுக்கு மேலே இந்த வீடியோ டைம் இல்லாதனால போடல, மற்றதை காமிக்க முடியாது. அவர் என்ன கண்டுபிடிச்சார்? மினி டிராக்டர். படிச்சிருக்குது 6வது வரைக்கும் தான், ஆனால் ஒரு டிராக்டரை உருவாக்கிட்டார். அவரை கேட்குறாங்க பேட்டி, அவர் சொல்கிறாரு எதுக்காக பண்ணீங்கன்னா, ஏன் தேவைக்கு தான் பண்ணேன். இவனுக்கு பெரிய பெரிய டிராக்டர்லாம் ரொம்ப விளைவிக்கிறானுங்க, அது பூமியை கிளறதுக்கு இப்படி பண்ணாலே வந்துடும், அப்படி பண்ணேன். ஒரு மோட்டர் வாங்கினாரு, பண்ணாரு, போயிட்டேன். அப்போது எல்லோரும் வல்லவரே, நீங்கள் அசாதாரணமானவர் அவர் நினைக்கிறாரு. அவர் செல்ஃப் இமேஜ் ஐ கேன் டெவலப் அ டிராக்டர் ஃபார் மை ரெக்யர்மெண்ட்டு. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், இட்ஸ் பாசிபிள். இட்ஸ் பாசிபிள் நினச்சி he made it possible. He received lot of accolades and awards. 6வது படித்த ஒரு கிராமத்து விவசாயிக்கு முடியுது, நமக்கு முடியாதா? அவர் என் வேலை இது, எவனோ கண்டுபிடிச்சா நான் யூஸ் பண்ணுறேன்னு நிற்கலை. அவருக்கு தேவை. நீங்கள் எதையாவது உருவாக்கியிருக்கணும். நீங்கள் எந்த பிரச்சனையை உலகத்தில் பார்த்தாலும் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு தீர்வு யோசிக்கணும். அந்த தீர்வை சரி பண்ணக்கூடியதாக நீங்கள் அதை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, அதை கரெக்டான இடத்துல கொண்டு போனீங்கன்னா கையில் வாங்கிப்பாங்க. அனிதா சேட்டலைட் ஸ்டூடெண்ட் பண்ணது தான், இந்த டிராக்டர் ஒரு விவசாயி பண்ணது தான். ஒரு படிப்போ பர்சனாலிட்டியோ அவர் கட்டியிருக்க லுங்கிக்கும் அவர் வாங்குகிற அவார்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? ரோட்டில் பார்த்தா நம்ம நினைப்போமா ஒருத்தர்னு? பல பேருக்கு அது புரிய புரியாது. எப்படி டிராக்டர் ஒர்க் பண்ணுது, எப்படி ப்ரொப்பல் நடக்குது, என்ன எனர்ஜி கன்வர்ஷன் நடக்குது, எதுவும் தெரியாதவருக்கு. அப்போது படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ படிங்க, நல்லது தான். நீ யோசி, நீ சிந்தி, உனக்கு மூளை இருக்குது, உனக்கு தோன்ற விஷயங்கள் சரியாக இருக்கும், சம்மந்தப்பட்டவங்களோட பேசு, அதை இன்னும் நெறிப்படுத்து. இன்றைக்கி எது வேணால் கூகுளில் கிடைக்குது, எது வேணாலும் நீ யூடியூப்பில் பார்க்கலாம். இன்னும் சரி பண்ணிக்க, அதை ஒரு ப்ராஜெக்ட் ஆக்கு. ஒரு நல்ல வாத்தியாரையோ ஒரு நல்ல ஊரில் பெரியவரையோ கண்டுபிடி, அவர்கிட்ட போய் சொல்லு, ஒரு பத்திரிக்கைக்காரன்ட்ட சொல்லு, ஒரு டிவிக்காரன்ட்ட சொல்லு, இன்னும் வெளியில் தெரிஞ்சிருவேன். அப்படி நாம் அங்கங்கே டம்மால் டிமில் வெடித்து வெளியில் வரணும். நம்ம பயந்துக்கிட்டு இருக்கவே கூடாது. இதை யாராவது சொல்லியே ஆகணும். நான் இதை மாற்றிடுவேன் கொஞ்சம் நேரத்தில். இது சின்ன சென்டென்ஸ் தான், இதை பாருங்கள். எனக்கு பச்சை சட்டையும் கருப்பு ட்ரெஸ்ஸும் கேள்வி கேட்கலாமோன்னு தோணுது, கருநீளமும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இல்லை ரோஸ் கூட கேட்கலாம், லைட் ப்ளூ ஷர்ட் ஏன் கேட்கக்கூடாது, ரெட்டை ஜடையை கேட்கலாம்.
மஞ்சள் பனியனையும் கேட்கலாம், கண்ணாடி போட்டவங்கள கேட்கலாம், போடாதவங்கள கேட்கலாம். இப்படிலாம் கேட்டால் அதை விறுவிறுன்னு எழுதிக்கிறவங்க புத்திசாலிகள். ஏன்னா ஸ்க்ரீன் மாறிடும், அப்புறமா நம்ம நோட்லேருந்து பார்க்கலான்னு தெரியும்ல. क्या साहब உட்கார். சிரிங்க சார் கொஞ்சம். நான் என்ன சார் திட்டிக்கிட்டா இருக்கேன். நீ ரெடியா? மாற்றிடலாமா? இப்போ உங்கள் பேர் என்ன? தி பானுஸ்ரீ தான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் காமிக்கிறீங்க சார், ஈஸியாக இருக்கும் மாற்றிடுங்கன்னு பானுஸ்ரீக்காக மாற்றிட்டேன். சொல்லு. என்ன வந்தவர் பேர் என்ன? ஐன்ஸ்டீன். என்ன சொன்னார்? வாங்க, இப்போ தான் உள்ளே விடுறாங்களா உங்களையெல்லாம்? அவர் என்ன சொல்கிறாரு? நான் யாரை காட்டிலும் புத்திசாலி இல்லை, ஆனால் எடுத்துக்கொண்ட விஷயங்களை உங்கள் யாரை காட்டிலும் அதிக நேரம் சிந்திக்கிறேன். அதோட அர்த்தம் என்ன? ஒரு நோபல் பரிசு வாங்கினவர் சொல்கிறாரு, உங்களை விட நான் புத்திசாலி இல்லை, ஆனால் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம், எடுத்துக்கிட்ட விஷயத்தை நான் அதிக நேரம் சிந்திக்கிறேன். அப்போ நம்மெல்லாம் சிந்திக்கலன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை அதிக நேரம் சிந்திச்சா அது நமக்கு தெரியும். நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் யோசிப்போம், புரியலனா மிஸ் நீங்கள் சொல்லுங்கள் மிஸ், ஏய் நீ சொல்டி, சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஈஸியாக வி டேக் ஹெல்ப். நீ நில்லு, அதை யோசி, அது எப்படி எனக்கு புரியாமல் போயிடும். ஒரு முறைக்கு 5 முறை படி, போட்டுப்பார், திரும்ப திரும்ப ட்ரை பண்ணு, பட்டுன்னு ஓப்பன் ஆகிடும். இதெல்லாம் தூந்து போயிருக்கு, கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மிஷினு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, வந்ததுலேருந்து பேக்கிங்கே பிரிக்காமல் இருக்குது. கை தூக்குங்க. இந்த மூளையை கொண்டு வந்ததுலேருந்து இன்னும் பேக்கிங் பிரிக்காதவங்களாம் யார்? புதுசாக ஃப்ரெஷ்ஷாக மூளையை வச்சுருக்கிறது யார்? சார் அதுவே இல்லை நம்மக்கிட்ட வந்து கேட்டு இருந்தால் பிரிக்க மாட்டோமா? அப்படியா சொல்கிறீங்க? இவருக்கு மொத்த சொத்து 1390 கோடி, மந்த்லி இன்கம் 4 கோடி, அர்ஜுனா அவார்டு, கேல் ரத்னா அவார்டு, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பாரத் ரத்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் ஒரு கேட்டே இவர் பேரில் இருக்குது. இவ்வளவும் யார் இவர்? சச்சின் டெண்டுல்கர். கரெக்டு. அவர் 11 வயசில் விளையாட வந்தார். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் 16 வயசில் 666 இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு, 34,000 ரன்னு. அவங்க அப்பா ஒரு பொயட்டு, ரைட்டரு, ஒரு எஸ்டி பர்மனோட பெரிய ஃபேன். அந்த எஸ் எதுக்காக எஸ்டி பர்மன்? எஸ் என்ன எக்ஸ்பான்ஷன்? சச்சின். யார் சொன்னது? கை தூக்குங்க, எந்திரிங்க. 2 பேரும் தூக்குனா பரவாயில்ல, 2 பேருக்கு சாக்லேட் கொடுக்குறோம், கொடுங்க. அவங்க அப்பா சச்சின் அந்த பர்மனோட ஃபேன், அவர் பேரை வச்சிருக்கிறாரு. அதனால தான் அவர் சச்சின் டெண்டுல்கர். அவர் இவரும் எல்லாம் வேர்ல்டில் பெரிய கிரிக்கெட்டர்ஸ். இவங்க எல்லாரும் இவ்வளோ சொத்து வச்சு இவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட துறையில் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. ஒரு விஷயத்தை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல். முதலையெல்லாம் கிரிக்கெட் விளையாண்டா ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம். கவாஸ்கர், பட்டாடி, மன்கட்லாம் விளையாடுற போது அப்போ நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, டிவி கிடையாது, இவ்வளோ காசு வராது. இப்போ இவ்வளோ காசு வருது. இவர் தோனியெல்லாம் சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவர். ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவரை உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆள் யார்? சச்சினோட ஸ்கூல்மேட்டு, கூட படித்தவர், சச்சினோட ஃப்ரெண்டு. அவர் 664 ரன் 2 பேரும் சேர்ந்து, சச்சின் இந்த பையனுமா சேர்ந்து ஸ்கூல் காம்படிஷனில் அடித்தாங்க. பேர் யார் சொன்னது? அங்கே சாக்லேட்டு. குட். போங்க. 2 பேரும் சேர்ந்து ட்ரிபிள் செஞ்சுரி அடித்தாங்க. ஃபாஸ்டஸ்ட் 1000 ரன்ஸ் அடித்தாங்க. 2 செஞ்சுரி, 2 டபுள் செஞ்சுரி இவர் அடிச்சிருக்குது. இவர் தான் இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் 1000 ரன் அடித்தவர். 2 செஞ்சுரி, 2 டபுள் செஞ்சுரி ஃபஸ்ட்டு 8 டெஸ்ட் மேட்ச்சில். 17 டெஸ்ட் மேட்ச்சில் 24 வயசுக்குள்ளே ஆடிட்டார். சக்ஸஸிவ் டபுள் செஞ்சுரி அடித்தவர். அவர் ஆக்சுவலாக சச்சின் டெண்டுல்கரோட பெட்டர். ஆரம்பத்தில் வினோத் காம்லின்னு அவருடைய கிளாஸ்மேட்டு, ஃப்ரெண்டு, சச்சினோட ஒன்றா விளையாடுறவர். சச்சின் டெண்டுல்கரை விட திறமசாலி. இதெல்லாம் பண்ணி காமிச்சிட்டாரு. இதான் அவருடைய ஃபோட்டோ. இந்த பையன் 2 பேரில் நடுவில் இருக்கிறதுல எல்லாம் சச்சின் கூட இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி சச்சின் எப்படி இருக்கார்? இன்றைக்கி வினோத் காம்ப்ளி எப்படி இருக்கார்? அந்த வீடியோ போட முடியுமா சார்? தம்பி உள்ள வராதா? இதோ பாருங்க, இதில் போட்டால் வருதுங்க.
தம்பி இருங்க, என் வீடியோஸே எல்லாமே வருது. இது வந்து பிரமாதமாக ஆடினது. அவர் வந்து இந்த சைடு ஆடுறது வினோத் காம்ப்ளி. இப்போ வினோத் காம்ப்ளி இப்படி இருக்கார். அந்த சைடு பாருங்க, கும்பிடுறவர் தான் வினோத் காம்ப்ளி. வெள்ளதாடி. அப்படி ஆடினவர் இப்படி ஆயிட்டார். 2 பேரும் ஒன்றா ஆரம்பித்தாங்க. இவர் அவரோட பெட்டரு. ஆனால் பெட்டராக இருந்தவர் இப்படி ஆயிட்டார். என்ன காரணம்? லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இதெல்லாம் வந்து அசம்ஷன்ஸ். பட் தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ். ஓகே, நாட் பேட் பட் நாட் ரைட். ஓகே, வேறு டிசிப்ளின், ஒழுங்கு. நீ திறமைசாலியாக இருந்தால் பத்தாது, ஒழுக்கம் இல்லைன்னா வாழ்க்கையில் பாதியில் ட்ராப் ஆகிடும். அவர் உடம்பை சரியாக பார்த்துக்கல, பழக்கங்கள் சரியில்லை, அவர் திருமண வாழ்க்கையில் சரியாக நடந்துக்கலை, பல விதங்களில் பண்ணலை, பாதியில் ட்ராப் அவுட் ஆகிட்டார். சச்சின் வந்து ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணார், கேம் மட்டும் வச்சுக்கிட்டாரு. ஒழுங்காக திருமணம், ஒழுங்காக குழந்தைகள், ஒழுங்காக ஒரே ஒரு தவறான பழக்கங்களுக்கு போகிறதில்ல, தவறான விளம்பரங்களை நடிக்கிறதில்ல, தவறாக பணம் பண்ணுறதில்ல, யாரையும் கோச்சிக்கிறதில்ல. அப்போது நீங்கள் திறமையோட ஒழுக்கம் இருந்தால் தான் ஃபுல் கேமை முடிக்க முடியும் லைஃப்பில். இல்லைன்னா விளக்குக்கும் ராக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? தீபாவளிக்கு ராக்கெட் விடுறோம்ல, விளக்கு ஏற்றுறோம்ல, அந்த சின்ன விளக்குக்கும் ராக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? எது பளபளப்பாக இருக்கும்? ராக்கெட்டு மத்தாப்பு மாதிரி இருக்கும், சுருன்னு மேலே போகும், கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்துடும் கறிக்கட்டையாக. அதான் காம்ப்ளி. விளக்கு நின்று எரியுது. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் லைஃப்பில் ஒழுக்கம் ரொம்ப கெட்டு போகிறது கஷ்டமே இல்லை, ஈஸி. தப்பு பண்ணுறது கஷ்டமே இல்லை, ஈஸி. கொஞ்ச நாளைக்கு ஏமாற்றலாம், அப்புறம் மாட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த வினோத் காம்ப்ளி மாதிரி தான். இவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ திறமைசாலி, நல்லா இருக்க வேண்டியவர். அவர் கல்கட்டா மேட்ச்சில் இந்தியா தோற்ற போது அழுதார். உண்மையிலே நல்ல மனுஷன். பட் நமக்கு வந்து நம்ம பக்கத்தில் சில விஷயங்கள் வர்ற போது நம்ம ஏமாந்துடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். டேலண்ட் அலோன் இஸ் நாட் இனஃப். டிசிப்ளின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு கதை நான் என்னுடைய மனதோடு ஒரு சிட்டிங் புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன். ஒரு ஸ்கூலு கிளாஸு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பிடி பீரியடு, எல்லோரும் வெளியில் போயிடுறாங்க, கிரவுண்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. கிரவுண்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற போது அட்டண்டன்ஸ் எடுக்கணும் மிஸ்ஸுக்கு. மிஸ்ஸு போய் பார்க்குறாங்க, யாராவது ஒரு பையன் போய் எடுத்துகிட்டு வரான்னு. ஒரு பையன் போய் நான் எடுத்துகிட்டு வரேன்னு போகிறான். அவனை அனுப்புகிறாங்க, போகிறான். கிளாஸ்க்குள்ளே போனால் யாருமே இல்லை, எல்லாருடைய பேக்ஸ் தான் இருக்குது. எடுக்கலான்னு போகிற போது ஒரு ஃபோன் அடிக்குது, சத்தம் கேட்குது. அவன் போய் என்னடா ஃபோன் அடிக்குது பார்ப்போன்னு எடுக்கிறான். பார்த்தா அழகான ஃபோன், கருப்பாக வெயிட்டாக ஜில்லுன்னு ஜம்முன்னு இருக்குது ஃபோன். பார்த்தா சுற்றி முற்றி யாரும் இல்லை. இந்த ஃபோனை நம்ம எடுத்துக்கிட்டா என்னன்னு தோணுது அவனுக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான். ஆனால் எடுத்துக்க பயம். 14 செகண்ட்ஸ் அவனுக்குள்ளே டயலமா, எடுப்போமா வேண்டாமா, எடுப்போமா வேண்டாமா. அப்புறம் பார்த்துக்கலான்னு மேனேஜ் பண்ணுறோன்னு எடுத்து சாக்ஸ்குள்ளே வச்சுட்டு வந்துடுறான். அன்றைக்கி யாரும் அவனை கண்டுபிடிக்கலை, போயிட்டான். காணான்னு தேடுறாங்க, இவன் மேலே டவுட் பண்ணல. திருப்பி ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு பிடி கிளாஸு, அதே மாதிரி போய் அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு வரணும். மிஸ் இவனை கூப்பிடவே இல்லை. மிஸ் அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு வரணுமா மிஸ்ன்னு? ஆமாண்டா போய் எடுத்துகிட்டு வரான்றான். இவன் போகிறான், ஃபோன் அடிக்கவே இல்லை. ஃபோன் எங்கேயாவது இருக்கான்னு தேடுறான். ஃபோன் இருக்குது, எடுத்துக்கிறான். இப்போயும் சின்ன டயலமா. போன முறை எவ்வளோ செகண்ட்ஸு? இப்போ எடுத்துக்கிட்டான். எவ்வளோ செகண்ட்ஸு அவன் டயலமாக இருந்திருக்கும்? கூடவா கம்மியா? எப்படி உங்களுக்கு தான் தெரியும்? ஏற்கனவே நீங்களாம் எடுத்திருக்கீங்க செல்ஃபோன். அப்புறம் இல்லையா? சரி பரவாயில்ல, எடுத்துக்க. ஆனால் எல்லார் மைண்டும் ஒரு மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஸோ முதல் முறை மட்டும்தான் தப்பு செய்ய பயப்படுவோம். ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அடுத்த முறை தைரியமாகிடுவோம். அப்புறம் தப்பு பண்ணுவோம். அப்புறம் அவனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன தெரியுமா கேட்பான்? ஏன் சார் அவன் கிளாஸுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தான், அது தப்பு தானே, அதை கேளுங்கம்மா. டேய் நீ ஓன் தப்ப சொல்கிறா, எதுக்குடா அவனை சொல்கிற? அவங்க அப்பா ஒழுங்காக சம்பாரிச்சாரா சார்மா? இதெல்லாம் எக்ஸ்கியூஸ். பட் யூ ஹவ் பிகம் அ தீஃப்.
யூ ஹவ் ஸ்டோலன் சம்படிஸ் ப்ராப்பர்ட்டி. இது உன் வாழ்க்கையில் இதே பழக்கம் வரும், எங்கேயாவது மாட்டிக்குவேன். அப்போது அந்த டிசிப்ளின்ங்கிறது என்னென்னா, ஒன்று செய்கிறதில்ல சாமர்த்தியம். இப்போது யாரும் செய்யாததை நம்ம கிளாஸில் செஞ்சு காமிச்சா பெரிய ஆள்னா 4 பேர் சிரிப்பான், கை தட்டுவான், நம்மளை பாராட்டுவாங்க, ஒரு கெத்தாக இருப்போம், நம்ம ஹீரோ மாதிரி. லைஃப்பில் 0 ஆகிடும். அவன்லாம் உருப்பிட்டு போயிடுவான், நம்ம இந்த பழக்கத்தில் வீணாக போயிடும். அப்போது நமக்கு எதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா, நோ, ஐ won't do it, ஐ don't want it, ஐ cannot do that. எப்போ 4 பேர் ப்ரெஷர் கொடுத்தா கூட சரி இல்லைன்னு தோணுதோ அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது தான் தைரியம். அவங்க கோழை இல்லை. இப்போ எல்லாரும் ட்ரை பண்ணுற விஷயங்களை ட்ரை பண்ணாமல் இருக்கவங்க, they are not weak, they are the strongest. இப்போ என்ன அந்த மாதிரி டெம்ப் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்டுக்காகடா ஒரே ஒரு முறைடா, என் பர்த்டேடா, ஒரு சிப்பு சாப்பிட்றா, அப்படியே சாப்பிட்டவங்களாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சிப்பில் தான் ஆரம்பிக்கும், ஒரு பஃப்பில் தான் ஆரம்பிக்கும், ஒரு டேட்டிங்கில் தான் ஆரம்பிக்கும், எங்கே முடியும்னு சொல்ல முடியாது. வீல் பிகம் சீப் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நம்மளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. கிடைக்கிற வரைக்கும் நம்ம பின்னாடி சுற்றுவாங்க, கெஞ்சுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. முடிஞ்சு போச்சுன்னா we are டிஷ்யூ பேப்பர், தொடச்சி போட்ட மாதிரி விட்டுருவாங்க. நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும், நமக்கே நம்ம மேலே மரியாதை இருக்காது. நோ, நான் டிசிப்ளின். எனக்கு எப்போ எது வேணுமோ அந்த சமயத்தில் நான் எடுத்துப்பேன். நான் என் அறிவை நம்புகிறேன், மனசை நம்புகிறேன், இந்த விஷயங்களை நம்பலை அப்படின்னு சொல்கிறது தான் லைஃப்பில் வினோத் காம்ப்ளி ஆகாமல் சச்சின் ஆகிற வழி. திறமை வேணும், இருக்குது, நம்ம பண்ணுவோம், வீணாயிடக்கூடாது நடுவில். இவர் ஆர்னால்ட் ஸ்வாஸ்நேகர் எதுக்கு பாப்புலர்? இவர் பாடி பில்டர், அப்புறம் ஆக்டர், அப்புறம் யார் சொன்ன ஆக்டர்? பாடி பில்டர். அங்கே 2 சாக்லேட் கொடுங்க 2 பேருக்கும், கை தட்டுங்க. அப்புறம் கலிஃபோர்னியான்னு ஒரு மாகாணத்தோட கவர்னர். அவர் ஒரு சாதாரண பையனாக தான் இருந்தார். ஆஸ்திரேலியாவில் பிறந்தார். அவர் ஒரு சலூனில் உட்காந்து சும்மா பொழுது போகாமல் உட்காந்துருக்கிற போது புரட்டி பார்த்தா ஒரு மேகசினில் பாடி பில்டிங் இருந்தது. இது நல்லா இருக்கு, இதை நான் ட்ரை பண்ணுறேன்னு பண்ணார். சீரியஸாக பண்ணார். ஹி பிகேம் அ பாடி பில்டர். ஹி எய்ம்டு ஹையஸ்ட் ஒலிம்பியா அவார்டு வேணும்னு நினச்சார். ஹி காட் தட் அவார்ட் மெனி டைம்ஸ். அமெரிக்கா போனார், அதில் அதான் டாப் மோஸ்ட் அவார்டு, அதை வாங்கிக்கிட்டே இருந்தார். செய்வது எல்லாம் தம்பி இங்கே ஒருத்தர் சொன்னார், திருந்த செய்தல் இல்லையா? எதை செய்கிறோமோ அதை கரெக்டாக செய்யணும், எது செய்கிறோமோ அதில் பெஸ்ட்டாக செய்யணும். அது பண்ணார். போர் அடிச்சிடுச்சு. எத்தனை முறை மிஸ்டர் ஒலிம்பியா வாங்குறது? ஹாலிவுட் நடிகர் ஆகணும்னு அடுத்து ஆசைப்பட்டார். 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா. ஹாலிவுட்டில் போயிட்டு நடித்தார். அதுக்கப்புறம் 30 சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணார். சக்ஸஸ்ஃபுல் ஹாலிவுட் ஆக்டர் ஆகணும்னு நினச்சார். ஆக்டர் ஆனார். டெர்மினேட்டர் 1, 2, 3 எல்லாம் நடித்தார். 44 மூவிஸ் நடித்தார். போர் அடிச்சிருச்சு, அந்த சக்ஸஸை முடிச்சிட்டாரு. அடுத்து he wanted to serve the society. he became California Austrian born பட் கலிஃபோர்னியா கவர்னர் ஆனார். அதையும் முடிச்சுட்டு இப்போ சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு பண்ணுறாரு. அப்போது லைஃப்பில் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்ட்ராங்கான இலக்கு வச்சுக்கிட்டோம்னா, அதை நோக்கி ஓடணும்னா அதை அடையலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு. நீங்கள் ஒரு பீரியடுக்கு ஒரு கோல் வச்சுக்கணும். இப்போ 10th-னா 10th-ல் நான் என்ன, என் கோல் என்ன? 12th-ல் என் கோல் என்ன? காலேஜில் என் கோல் என்ன? பர்சனலாக என்னுடைய ஸ்கில் பில்டிங்கில் என்ன? நான் லைஃப்பில் எதுவாக வரப்போகிறேன்? என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியா என்ன? ஒன்றுக்கும் ஒரு கோல். அண்ட் எவ்ரி கோல் இஸ் அச்சீவபிள் பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் அண்ட் கேப்பபிள். இவருக்கு மூஞ்சி சரியில்லைன்னாங்க, இவரை நடிக்க ரிஜெக்ட் பண்ணாங்க. டெர்மினேட்டரில் வந்தார். வில்லன் மாதிரி வர்றதுக்கு எதுக்கு மூஞ்சி அழகு? அவங்க அதை உடைச்சார் அந்த இதெல்லாம். அவர் முகத்தை, ஃபஸ்ட்டு முகத்தை பாருங்கள், ஆக்டர் முகம் மாதிரியா இருக்குது. இப்போ அவருக்கு அழகான முகம். சோஷியல் சர்வீஸ். கோல்ஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம். ப்ரோக்ரெசிவ் கோல்ஸ். ஒரு கோல் ரைட்டராக ஒரு கோல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ அதில் மேக்ஸிமத்தை ட்ரை பண்ணணும். வாட் எவர் த ஹியூமன் மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ்னாரு நெப்போலியன் ஹில்.
2007 இதே ஹாலில் நான் கேட்டு நிறைய பேருக்கு முட்டாய் கொடுத்தேன். அதை சொல்லாதையும் செய் புக்கில் எழுதியிருக்கேன் நான். அதை திருப்பி சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா அதை? நெப்போலியன் ஹில் சொன்னதை, நெப்போலியன் ஹில் சொன்னதை சொல்லுவியா? இன்னொரு வாட்டி போடவா? சொல்லு. வெரி குட், குட் குட், நல்லா சொன்னீங்க. குட். சாக்லேட் கொடுத்துருங்க அவனுக்கு. இப்போ ஒரு மோடுக்கு வந்துட்டான். இப்போ அவன் ஒரு 6 சாக்லேட்டுன்னு டார்கெட் வச்சுருக்கான். ஒரு ஸ்டேஜில் ஒரு இலக்கு இருக்கு இல்லையா? அவன் இலக்கு எப்படி முடியறதுக்குள்ளே ஒரு 6 சாக்லேட் வாங்கணும்னு வச்சுருக்கான். குட். நீங்கள் அவர் சொல்கிறதோட தமிழ் அர்த்தம் என்னென்னா, மனித மனம் எது ஒன்றை உருவாக்கி அது சாத்தியம் என்று நம்புகிறதோ அது சாத்தியமாகும். ஆனால் ஸ்லைடு மட்டும் மாறாது, மாறிடுச்சு. எது ஒன்றை மனித மனம் உருவாக்கி அது சாத்தியம் என்று நம்புகிறதோ அதை அதான். இதில் 2 கீவேர்டு என்ன? நம்ம மனசில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம், இந்த மாதிரி அந்த மாதிரின்னு. அதை தரவாக வேலிடேட் பண்ணிவிட்டு அது முடியும்னு நம்பணும். நம்புனா அதை நம்மளால் சாத்தியமாக்கிட முடியும். அவர் என்ன நினச்சார்? ஐ வாண்ட் டு பிகம் a பெஸ்ட்டு பாடி பில்டர். He was very particular and clear about what he wanted to achieve. அதுக்கப்புறம் he believed he could do it. He did it. நீங்கள் ஒரு கிளாரிட்டியோட ஒரு விஷயத்தை யோசித்து முடிவு பண்ணி அதை ஸ்ட்ராங்காக என்னால் முடியும்னு நம்புனீங்கன்னா நீங்கள் வர முடியும். எது வேணாலும் வரலாம். எல்லாருக்கும் அந்த எஃபிஷியண்ட்டான மனசு இருக்குது, அந்த எஃபிஷியண்ட்டான மூளை இருக்குது. அதில் கடவுள் டிஸ்கிரிமினேட்டே பண்ணலை. இவர் சரத் பாபு. இன்னும் ஒரு 10 minutes சார். ஸோ சரத் பாபு அப்படிங்கிறவர் ஒரு இட்லி சுட்டு விற்கிற ஆயாவோட பையன், அம்மாவோட பையன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இட்லி விற்றுட்டு வரணும். அவர் ஐஎம் அஹமதாபாத்தில் படிச்சுட்டு இப்போ ஃபுட் கிங்ஸ் இந்தியான்னு வச்சுருக்காரு. மனித மனம். அவர் எல்லோரும் சொன்னாங்க, கொளுத்து வேலை தான் பார்ப்பாங்க அவங்க பக்கத்து வீட்டு பசங்கள்லாம். இவனை எதுக்கு 12th மேலே படிக்க வைக்கிறீங்க? இவனுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 150 ரூபா கிடைக்குமே, இவன் ஒரு சித்தாலா போட்டும் பெரியாலா போட்டும்னாங்க. இல்லைம்மா நான் படிக்கிறேன்னா, என்னால் படிக்க முடியும்னு நம்பினான். பிட்ஸ் பிலானியில் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா, அந்த அம்மாவுக்கு அது சொல்லக்கூட தெரியாது. பட் பிட்ஸ் பிலானியில் சேர்ந்தான், படித்தான். அதுக்கப்புறம் MBA IIMல படித்தான். அப்பயும் வேலைக்கு போக சொன்னாங்க. பொலாரிஸில் 2 வருஷம் வேலை செஞ்சு சம்பாரித்து வச்சுருந்து அந்த காசில் போனான். He was very clear at every stage and he believed he achieved. IIMல கிடைக்கவே கிடைக்காது, IIMல படித்தான். நாராயணமூர்த்தி வந்து ஆரம்பித்து வைக்கிறார் அவனுடைய கம்பெனியை. நான் அவர் ஒன்றா ஸ்டேஜில் இருந்திருக்கோம். ரெட் பஸ் இதெல்லாம் நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டிடுறேன், டைம் இல்லாதனால நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். பட் உங்களோட இப்போ நிறைய பேசுகிறதுனால, இது வசூலின்னு ஒரு அம்மா, அவங்க மஜும்தார், கிரண் மஜும்தார்னு ஒரு அம்மா. இவர் வந்து மார்க் சக்கர்பர்கர் ரொம்ப சின்ன வயசு தான். இவர் தான் ஃபேஸ்புக்கோட ஓனரு. வயசே தடை இல்லை. இந்திரா நூயி, பெண்மை ஆண்லாம் வித்தியாசம் கிடையாது. பெப்சிக்கோட தலைவியாக இருந்தவங்க. இவர் வந்து ஒரு மீட்டிங்கில் பார்த்தேன். இது வந்து பந்தல், இந்த கட்சி கூட்டத்துக்கெலாம் பெரிய பில்டிங் மாதிரி கட்டுறது. இவர் கடலூரில் நானும் அவரும் ஒரு மீட்டிங்கில் ஒன்றா இருக்கோம். யாரா இவருன்னு சொல்லிட்டு அவரை கேட்டேன். அவர் பேர் பந்தல் சிவான்னு சொன்னார். அவர் இதெல்லாம் அவர் போடுறாரு பந்தல். தஞ்சாவூர்கிட்ட ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவர். அவங்க அம்மாவெல்லாம் தங்கத்தில் தாலி போடாமல் இருக்காங்களே, எல்லாரும் போடுறாங்களேன்னு ஒரு வைராக்கியத்தோட அவர் ஓலையில் போட்டு, அப்போ கும்பகோணத்தில் ஒரு ஸ்கூலில் எரிஞ்சு போச்சு ஓலை. அதனால கூட அந்த தொழிலே கெட்டு போச்சு. அப்போ ஹீ டெவலப்டு சம்திங் டிஃப்ரெண்ட்டு. ஒரு டெம்பரரியாக ஒரு பில்டிங்கை பண்ணால் அதை வந்து ஸ்ட்ராங்காக போடலான்னு இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து 100 கோடிக்கு மேலே இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு. அப்போது சாதாரணமான விஷயம் என்று எதுவும் இல்லை, சாதாரணமான மனிதர் என்று எதுவும் இல்லை. இந்த நிற்கிறார் பாருங்கள், நான் பேசுகிறேன், அவர் அங்கே ஸ்டேஜில் எங்களோட இருக்கிறாரு. நான் அவரை கேள்வியெல்லாம் அப்புறம் தான் அவரை நான் என்னுடைய உச்சம் தொடுங்கிற புத்தகத்தில் இவரை பற்றியே எழுதியிருக்கேன், உச்சம் தொட்டவர்களில். ஸோ பனீந்திர சாமா ஒரு கம்பெனி எம்ப்ளாயியாக இருந்தவர். அவர் தான் redbus.comனு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். ரமணன் சாதாரண கவர்மெண்ட் வேலைன்னு நினைப்போம் நம்ம. உங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அவங்க அண்ணன் தம்பிலாம் லீவுன்னா இவர் தான் வர்ண பகவான்னு கும்பிடுவாங்க. இவர் லீவ் விட்டால் லீவு. இவர் ரொம்ப பாப்புலரு. ஆனால் ஒரு முண்டேன் போர் அடிக்கிற ஒரு ஜாபை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி காமிச்சார். எந்த வேலைங்கிறது கிடையாது. இவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன். யார் வேணாலும் ரெஃபரன்ஸ்னால் இவர்கிட்ட கேட்பாங்க. இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். இவர் வந்து கூத்தம்பாக்கம் இளங்கோ ஒரு கிராம பஞ்சாயத்தை செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக்கியிருக்கிறார் சென்னைக்கிட்ட.
15-20 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தேவையான மின்சாரம் அவங்க தயாரிக்கிறாங்க, சூரிய மின்சாரம் அவங்களே எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு மாடல் வில்லேஜை க்ரியேட் பண்ணிட்டாரு. நீ எதை வேணாலும் பண்ணலாம், வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சா எந்த இடத்துல வேணாலும் சாதிக்கலாம். இவர் குமரப்பா, இவர் ஒரு பெரிய ஆள். இவர் சுத்தம் எக்ஸனரா. எல்லோரும் நார்மலாக இருக்கையில் ஒரு குப்பை போடக்கூடாது, இங்கே விழக்கூடாது, அங்கே விடக்கூடாது, தனி மனிதனாக ஆரம்பித்தார். இன்னும் 86 வயசில் சுறுசுறுப்பாக இருக்கிறவர். ஒரு புது ஃபீல்டு, நான் சொன்ன வைய தலைமைகள் இதுதான்னு கிடையாது, எந்த விஷயத்தில் வேணாலும் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணலாம். இவர் சகாயம் ஐஏஎஸ்ஸாக இருந்தால் அரசு சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்றது கிடையாது, ரைட்டாகவே செய்வார். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்கன்னா ரைட்டாக மட்டும்தான் செய்வார். யூ கேன் பி டிட்டர்மின்டு. இவர் டிராஃபிக் போலீஸ் ராமசாமி, இவர் பல பொதுநல வழக்கு போடுவார். இவர் ஒரு சேலஞ்சாக இருக்கார், ஒரு சிம்பிள் மேன். பட் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு சீரியஸாக பண்ணிகிட்டு இருந்தார் இவர் பேட்மேன்னு பேர் இவருக்கு. எல்லாருக்கும் சானிட்டரி பேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இந்தியாவில் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு ரொம்ப சீப்பாக பேடு பண்ணி காமிச்சவர். இவருக்கு இன்டர்நேஷ்னல் அவார்டெலாம் கொடுத்தாங்க. இவருக்கு சானிட்டரி மேன் அருணாச்சலம்னு சொல்லுவாங்க. இவரை நிறைய வெளிநாட்டு ஆளுங்கள்லாம் பாராட்டுறாங்க அவங்க. இப்போ ஹாரி பாட்டர், இவர் நம்மாழ்வார். இவர் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சார், உரம் போட சொன்னாங்க, உரம் வேணாங்க பூமி கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கிரியேட்டட் அ மூமெண்ட்டு நம்மாழ்வார்னு. அதனால் நீங்கள் எந்த துறையில் வேணாலும் வரலாம். ஃபீல்டு வந்து வைடு ஓப்பன். நீங்கள் எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நீங்கள் நிற்கணும், நீங்கள் எழுந்திருக்கணும், நீங்கள் சிந்திக்கணும், நீங்கள் செயல்படணும். அதில் உச்சம் தொடங்குற மாதிரி மேலாக எடுத்தோம்னா ஒன்றும் கிடைக்காது, மண்ணு தான். நீங்கள் நோண்ட 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 தண்ணி வரும், சில இடத்துல பெட்ரோல் வரும், சில இடத்துல தங்கம் வரும், சில இடத்துல வைரம் கூட கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிந்திக்கிறீங்களோ ஒரு விஷயத்தை அவ்வளோக்கு எவ்வளோ உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரலாம். நான் எழுதியிருக்கேன் 85 புக்கு. நான் நெட்டில் பார்த்து எதையும் எழுதலை, ரெஃபரன்ஸுக்கு நம்பர் எடுப்பேன். ஆனால் என்னுடைய புக்கு எல்லாம் ஒரிஜினல் திங்கிங். பல லட்சம் காப்பி விற்கிது. நீங்கள் அசாதாரணமானவர்கள் என்னுடைய கான்செப்ட். எல்லோரும் வல்லவரே, நீ ஏதாவது சொந்தமாக பண்ணுங்கள். நம்ம எல்லாராலையும் சிந்திக்க முடியும், உலகத்துக்கு உபயோகமாக இருக்க முடியும். நம்ம உபயோகமாக இருக்கணும். நம்ம யோசிக்கிறதுங்கிறது ஆழமாக டெப்த்தாக யோசிக்கணும் எதையுமே. இது பாருங்கள், முதலெல்லாம் ஊசி இப்படி இருக்காது. ஊசியோட ஓட்டை எங்கே இருக்குன்னா, ஊசியோட ஓட்டை பின்னாடி தான் இருக்கும். கையில் தைக்கிறோம்ல, அதில் தைச்சோம்னா இப்படி குத்தி நூலை எடுத்துகிட்டு திருப்பி இந்த சைடு கையால் தான் இப்படி குத்தணும். அப்படி குத்தி கையாலே மனுஷன் இனம் தைச்சிக்கிட்டு இருந்தது, வேகமாகவே தைக்க முடியாது. ஒரு மனுஷன் யோசிச்சு தான் ஊசிக்கு முனையில் ஓட்டை போட்டு கீழே ஒரு நூலை கொடுத்து லூப் கொடுத்தா கீழே கை போகாமலே தைக்க முடியும்னு கண்டுபிடிச்சான். வேகமாக தைக்க முடிஞ்சுது. மனித இனம் தையலில் ஒரு ஜம்ப். யோசிச்சா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இது ஒரு ஆழமான கிணறு, இது ஒரு சொர்க்க பூமி. இதை முழுக்க பயன்படுத்துங்க. ஆர்கிமெடிஸு நிறைய பேர் நான் காமிக்கலாம். விவேகானந்தர் சொன்னது என்ன? உழைப்பை ஒழித்து வைத்து துருப்பிடிப்பதை விட உழைத்து தேய்ந்து போவதே மேல். நம்ம வேலை செய்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ தயங்கவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம். அங்கே எல்லா இடத்துலையும் நமக்கு தேவையான ரிவார்டு கிடைக்காது, மதிப்பு கிடைக்காது. அவங்களுக்காக நம்ம செய்யலை, நம்ம நமக்காக செய்கிறோம். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல யானும் விழுவேன் என்று நினைத்தாயோன்னு பாரதி கேட்குறார். வந்ததை சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு தலை நிறச்சி போய் ரிட்டையர் ஆகி 4 பேரை குறை சொல்லிவிட்டு அப்படியே செத்து போகிற வேடிக்கை மனுஷன் என்ன நினச்சியா? நான் இல்லைங்கிறார். நாம் யாரும் வேடிக்கை மனிதராகிடக்கூடாது, உருப்படியான மனிதர்களாகணும் என்பதோடு இந்த நிகழ்ச்சியை நான் இதோட முடித்து, நம்ம எல்லோரும் அசாதாரணமானவர்கள், எல்லோரும் வல்லவர்கள். நம்மிடம் இருக்கிற 2 பெரிய சொத்து மூளையும் மனசும். இது 2 ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம எதை வேணாலும் செய்யலாம். தேங்க்யூ. மாணவர்களோடு நகைச்சுவையாக உரையாடிக்கொண்டே நிஜ வாழ்க்கையில் வாழும் மனிதர்களின் வெற்றியை எடுத்துக்கூறி அனைவரும் அசாதாரணமானவர்கள், அனைவரும் சாதிக்க முடியும் என்ற கருத்தை மாணவர்களின் மனதில் ஆழமாக பதிய வைத்ததற்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை நம் கரவொலியின் மூலம் உரித்தாக்குகிறோம்.
நல்லாரை காண்பதும் நன்றே, நலம்மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே என்ற மூதுரையின் வரிகளுக்கு இணங்க நமது விருந்தினர் அவர்களை கண்டதும் அவர் பேச்சை கேட்டதும் நாம் பெற்ற பாக்கியம் என்றே கூறலாம். இறுதி நிகழ்வாக நன்றியுரை வழங்க திரு அருள் ஏசிஎம் எஜுகேஷன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு அற்புதமான நிகழ்வு. நம்முடைய பேச்சாளர் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நம்மளை எல்லாம் பேச்சாலே கட்டி போட்டு வச்சுருக்கிறாரு. ஒரு நன்றி உரைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய சிறப்பு பேச்சாளரை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய ஃபார்முலான நன்றி உரையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐயா சோமவல்லியப்பன் அவர்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய நெய்வேலியில் இருக்கக்கூடிய இஎன்டிஎஸ்ஏ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் பூரா இதை போன்ற ஒரு சொற்பொழிவுகள் வருஷம் பூரா நடத்துவாங்க. சார் அவர்கள் பார்த்திங்கன்னா வருடம் ஜனவரி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அவர் இஎன்டிஎஸ்ஏவில் ப்ரோக்ராமாக ஆரம்பித்து வைப்பார். அவர் இஎன்டிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். எப்பயுமே வருஷம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை செஞ்சுரி அடிச்சிட்ருப்பார். இப்போது நம்முடைய கல்வித்துறை சார்பிலும் இதே போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்த திட்டம் போட்டிருக்கோம். நம்முடைய கல்வித்துறையிலையும் அவர் முதல்ல ஆரம்பித்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு போயிருக்கிறாரு. அவரை பற்றி சொல்லணும்னா இப்போ சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 85 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இந்த வருஷம் புத்தகம் எழுதுறதுலேயும் ஒரு செஞ்சுரி அடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். அவருடைய தலைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய தலைப்புகளை தான் அவருடைய புத்தகங்கள் இருக்கும். அழகாக சொன்னார், இட்லியாக இருங்கள் அப்படின்னு சொன்னார், எல்லாரும் வல்லவரே. இதே போன்ற தலைப்புகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவருடைய புத்தகங்களும் மிக மிக அருமையாக எழுதியிருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு பேச்சு மிக சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்கள் 2 விஷயம் தான் சொன்னார். ஒன்று, உங்களுடைய இலக்குகளை பெரிதாக வையுங்கள், அதற்காக அதை நோக்கி முயற்சி செய்யுங்கள், அவ்வளோதான். ரொம்ப அழகாக எளிமையாக சிறப்பாக எல்லோரோடையும் சேர்ந்து உரையாடி இந்த நிகழ்வை மிக அற்புதமாக நடத்தி கொடுத்தார். அவருக்கு நம்முடைய கல்வித்துறை சார்பிலும் மாணவர்கள் சார்பிலும் மிகப்பெரிய நன்றிகளை அவருக்கு உரித்தாக்குகிறோம். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் வழங்கிய பெரும் மதிப்பிற்குரிய நம்முடைய நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் மனிதவளத்துறை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நம்முடைய மதிப்பிற்குரிய திருமதி ராணி அல்லி, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கான்ட்ராக்ட்ஸ் அண்டு எம்எம் அண்ட் டிஸ்போசல் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த சிஜிஎம்டிஏ மற்றும் நகர நிர்வாகத்தினுடைய துறைகள், இடிஎம்டிஏ, ஹார்டிகல்ச்சர், எஸ்டேட் துறைகளுடைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்காக வாகன வசதி ஏற்பாடு செய்து கொடுத்த ஜிஎம் டிரான்ஸ்போர்ட் மற்றும் ஃபோட்டோ, வீடியோகிராஃபி, விருந்தினர் இல்லம் போன்றவற்றையெல்லாம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த ஜிஎம் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கோஆர்டினேட் செய்து எங்களுக்கெல்லாம் ஊக்கம் அளிக்கக்கூடிய நம்முடைய எல்என்சி பள்ளிகளுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய டிஜிஎம் எஜுகேஷன் அவர்களுக்கும் எங்களுடைய கல்வித்துறையை சார்ந்த ஊழியர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு மாணவர்களை எல்லாம் அனுப்பி எங்களுக்கு ஒருங்கிணைப்பு செய்த அனைத்து பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் மிக அழகாக காம்பியரிங் செய்த ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கடைசியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.